ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா, நாம ஒரு கலை அப்படின்றது மட்டும் இல்லாம நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு புதுமையான ஒரு விஷயங்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களை ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சொல்லி கொடுக்குறவங்க வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, ஒருத்தர் சொல்லி கொடுத்து நமக்கு தெரியாததை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு குருவாக இருக்கிறாங்க இல்லையா? ஒரு சிறிய லெவல் அப்படின்னும் போது அப்படின்னா, எனக்கு பாத்தீங்கன்னா அடிப்படையிலிருந்து உயர்நிலை, முதுநிலை, நிறைய சிறப்பு வகுப்புகள், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற நான் இன்னைக்கு ஜோதிட துறையில நிறைய பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு நான் துணை ஆசிரியரா இருக்கிறேன் அப்படின்னா, அதற்கு மெயின் காரணம் எனது குருநாதர், ரொம்ப ஆஸ்தான குருநாதர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததா என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பர்சன்ஸை நம்ம சந்திக்கிறதுக்கு ஏதாவது ஒருத்தர் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த வகையில எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல குருநாதரை எனக்கு வழி காமிச்ச ஆன்லைன் எக்ஸ்பர்ட் டிவி மற்றும் அதன் உரிமையாளர் முத்துப்பாண்டிய அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததா நாம ஒரு நிறுவனத்துல இருக்கிறோம் அப்படின்னா, அதுல நிறைய பொறுப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு வேலைகள் பிரிச்சு கொடுத்துருக்கோம். அந்த எந்த வேலையா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம அந்த வேலையை நடத்தி கொடுக்கிற தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவுக்கு ஒரு பேக் போனா இருக்கக்கூடிய நிர்வாக குழு, சேவை குழு நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அடுத்ததா நான் படிக்கக்கூடிய காலகட்டத்துல நான் இது எப்பயுமே எல்லா மேடையிலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வயதுக்கு அதிகமா இருக்கிறவங்க தான் தன்னுடைய குருவா அவங்க ஏத்துப்பாங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருடத்திற்கு முன்னாடி முதல்ல உயர்நிலைக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு உடனே என்னைய நம்பி ஒரு 80 ஸ்டூடெண்ட் படிச்சாங்க பேட்ச் 5ல. ஓகேங்களா? அவங்க அனைவருமே என்னுடைய குருநாதர் தான். என்னைய ஒரு குருநாதரா அலங்கரித்த பேட்ச் 5 மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கு அடுத்ததா என்னுடைய வாழ்க்கையில ஒரு மெயின் ரோலாக பாத்தீங்கன்னா, என்னை வழி இன்ற வரைக்கும் எனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி என்னை வழி நடத்தும் இன்னொரு திரியோதசி நண்பர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கிறேன். சரி, ஓகே. அது மட்டும் இல்லாம எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா, பேசுறதுக்கு நிறைய விருந்தினர்கள் இருக்கலாம், அது ஒளிபரப்பு பண்றதுக்கு என்ன வேணாலும் ஒரு சாதனங்கள் இருக்கலாம். பட் அதை உட்காந்து கேட்கணும் இல்லையா? அதை இந்த யூடியூப்ல கூட ரீச் ஆகணும் இல்லையா? இதுல இந்த யூடியூப்ல பாக்குறவங்க யாரு பார்ப்பாங்க? டைரக்டர்ஸோ யாரும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்க வேண்டியவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இங்க பாக்குறவங்க எல்லாருமே தன்னுடைய வருங்காலத்துல பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை கத்துக்கணும், நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா வழிகாட்டல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வலர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, நம்மளுடைய ஜோதிட ஆர்வலர்கள். அவங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட். அவங்க பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஐடிக்குள்ள உள்ள வர முடியாம ஏதோ ஒரு வேலையில லைவா யூடியூப்ல பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில நம்மளுடைய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல தர்மசாஸ்தாவில் பயணிக்கும் அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, ஓகே. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நாம எல்லாருமே ஜோதிடம் படிக்கிறோம். அப்ப அந்த ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு திரிகோணாதிபதிகள், லக்னம் ரொம்ப முக்கியம், திரிகோணாதிபதிகள் ரொம்ப முக்கியம், கேந்திராதிபதிகள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிடத்துல லக்கணத்துக்கு தாண்டி எந்த பாவகம் ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னா
8ஆம் பாவகம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா 8ஆம் பாவகம் வந்து தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா இழப்புகளை வந்து தவிர்க்க முடியாது. ஓகேங்களா? 8ஆம் பாவகம் மாதிரி கெடுக்கிறதும் எதுவும் கிடையாது. அதே போல 8ஆம் பாவகம் மாதிரி கொடுக்கிறதும் எதுவும் கிடையாது. இதுதான் வந்து இந்த ஜோதிடத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த 8ஆம் பாவகத்தோட சூட்சமங்கள். நாம 8ஆம் பாவகத்தை வந்து எந்த அளவுக்கு நாம வந்து எதிர்மறையா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எதிர்மறையாகத்தான் வேலை செய்யும். 8ஆம் பாவகத்தை எப்ப நாம வந்து பாசிட்டிவா திங்க் பண்றோமோ, திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்ம முடிவு எடுக்கிறோமோ அன்னைக்கு 8ஆம் பாவகம் சார்ந்த அனைத்து பாசிட்டிவ் விஷயங்களும் நமக்கு நடக்கும். இன்னைக்கு ஏன் நாம வந்து இந்த 233வது வாரத்துல இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா வர்க்க சக்கரத்தை பத்தி நான் ஒரு டைட்டில் எடுக்கணும் அப்படின்னா, பொதுவா வந்து இந்த 2 + 3 + 3 இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா நியூமராலஜில கடைசியா வந்து என்னவா வரும் அப்படின்னா 8ஆ வரும். ஓகேங்களா? 8ஆம் பாவகம் என்பது மறைபொருள் ரகசியம். அந்த ரகசியத்தை அழகா வந்து வெளியே கொண்டு வரணும். ஓகேங்களா? 8ஆம் பாவகம் என்பது மறைமுகமாய் கிடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப தீங்குலாம் கிடையாது. ஒரு அமிர்தத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து எதுனா அந்த 8ஆம் பாவத்துல வந்து அடங்கி இருக்கு. அப்போ இந்த ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறைந்து போன ரகசியங்களை நாம இன்னைக்கு வந்து தோண்டி எடுக்க போறோம். அவ்வளவுதான். இதுல உண்மைத்துவம் என்ன அப்படின்னா நிறைய வந்து விஷயங்கள் நம்ம ஜோதிட முறைகளை வந்து பார்த்திருப்போம். எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாம அடிப்படை ஒரு D1 சார்ட் மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது முற்றிலும் தவறு. D1ன்றது ஒரு சார்ட். ஓகேங்களா? டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்க்க சக்கரம் தான் உண்மையான ஒரு பாரம்பரியம். ஒருத்தர் வந்து வர்க்க சக்கரம் தெரிஞ்சுக்காம வேற எதுவுமே வந்து இவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஜோதிடத்துல வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதனால வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே வந்து வர்க்க சக்கரத்தை வந்து நான் ஏன் படிக்கணும், எனக்கு வந்து D1ஓட நான் நிறுத்திடணும், நான் எதுக்கு அங்கெல்லாம் போகணும் அப்படின்னா அதுல உண்மையான ரகசியங்கள்லாம் என்ன, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஏன் வந்து வர்க்க சக்கரம் வந்து நிறைய பேர் படிக்கிறது இல்ல, அதை படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட், வர்க்க சக்கரம்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இது சிங்கிள் சார்ட் கிடையாது. நாம வந்து ஒரு பாவகத்தை பத்தி பேசணும்னாலே நமக்கு 1 மணி நேரம் ஆகும். அல்லது ராசி பத்தி மட்டுமே பேசணும்னாலும் நமக்கு மினிமம் வந்து அதை ஷார்ட்டா நம்ம சொல்லணும்னாலும் ஒரு புரிதலுக்காக 1 மணி நேரம் ஆகும். ஆனா இந்த வர்க்க சக்கரம் என்பது இப்ப நீங்க கொடுக்கப்பட்ட இந்த 1 மணி நேரத்துல சொல்ல முடியுமா அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டே பை டே படிச்சாலும் 8 மாசத்துக்கு வந்து தொடர்ந்து படிச்சா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்க்க சக்கரத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அது என்ன சார் தொடர்ந்து 8 மாசம் படிக்கிற அளவுக்கு இதுல கண்டென்ட் இருக்கா அப்படின்னா நிச்சயமா தொடர்ந்து 8 மாத காலங்கள் படித்தாலும் அந்த அளவுக்கு இதுல கண்டென்ட் இருக்கு. அதுதான் இந்த வர்க்க சக்கரம். பொதுவா நம்ம வர்க்க சக்கரத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். ஏன்னா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் வர்க்க சக்கரம் அப்படின்னு. இதுல முன்னோர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நூத்துக்கணக்கான வர்க்கத்தை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. வர்க்கம் எத்தனை பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா நூத்துக்கணக்கான வர்க்கத்தை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நடைமுறையில வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு 60 வகையான வர்க்கங்கள் வந்து நடைமுறையில வந்து இருக்கு. இப்ப அது வந்து கொஞ்சம் மாறி 40 வகையான வர்க்கங்களா மாறி இப்ப ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்க்க சக்கரம் எனக்கு தெரியுது அப்படின்னா ஒரு 16 வர்க்கத்தை வந்து முன்னிறுத்துறாங்க. ஆனா நூத்துக்கணக்கான வர்க்கங்கள் இருக்கு. அது ஓரளவுக்கு தேடி கண்டுபிடிச்சு இப்ப ஒரு 60 வகையான ஒரு வர்க்கங்கள் வந்து வச்சிருக்காங்க. நாம அதிலையும் இப்ப குறைச்சி வந்து பாத்தீங்கன்னா 16 வர்க்கம் அப்படின்னு வந்திருக்கு. இந்த 16 வர்க்கமாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடருக்கு தெரியுதா அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100ல வந்து ஒரு 10% மட்டும்தான். மீதி 90% வந்து ஜோதிடர்களுக்கு இந்த வர்க்க சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு தன்மை வந்து தெரியாமலேயே போயிருது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பலன் எடுக்கும் போது நிறைய ஒரு முரண்பாடுகள் வந்து அமையக்கூடிய ஒரு காரணம். முதல்ல வந்து வர்க்க சக்கரம்னா என்னன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அனைத்து ஜோதிடருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் வர்க்க சக்கரம். சரி, ஓகே. இப்போ இந்த வர்க்க சக்கரம்னா என்ன? இப்ப நாம வந்து பொதுவா நம்ம ஜோதிட துறையில நம்ம பார்க்கும்போது எல்லாரும் வந்து D1னா நம்மளுடைய ராசி சக்கரம். இந்த ராசியை வச்சு கூட தான் நம்ம பலன் சொல்லுவோம். இதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? கட்டம் இருக்கும்,
12 பாவகம் இருக்கும். எனிவன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேச லக்னத்துல ஒருத்தருக்கு ஜாதகர் பிறந்திருக்காரு அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனம் என்பது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்றத நாம 2ஆம் பாவகத்தை வச்சு சொல்லுவோம். இப்ப வந்து இவருடைய சகோதரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைய சகோதரன் அப்படின்னா இந்த 3 வச்சு பார்ப்போம். இந்த ஜாதகருக்கு வந்து வீடு கட்ட அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னா இந்த 4ஆம் பாவத்தை வச்சு பார்ப்போம். இப்ப ஜாதகருடைய பூர்வீகம், அவங்களுடைய தாத்தாவை பத்தி பார்க்கணும், குலதெய்வத்தை பத்தி பார்க்கணும். இப்படின்னா நம்முடைய 5ஆம் பாவத்தை வச்சு பார்ப்போம். இந்த ஜாதகருக்கு வந்து நோய் பத்தி, நோய், கடன், எதிரிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா 6ஆம் பாவத்தை வச்சு நம்ம பார்ப்போம். கல்யாணம் போது 7, நண்பர்கள், கூட்டு தொழில், இதுக்கெல்லாம் நம்ம வந்து 7 பார்ப்போம். இப்ப இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கண்டம் வருது, தீர்க்க முடியாத கடன் வருது, ஒரு நோய் வந்து சீக்கிரமா குணமாக மாட்டேங்குது. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு எதிரி பயம் வருது. அதே போல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விபத்துகள் அதிகமா ஆகுது. அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த 8ஆம் பாவத்தை வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதே போல இவர்களுக்கு பாக்கியத்தை பத்தி சொல்றது, வெளிநாட்டுக்கு படிப்புக்காக போறது, தீர்த்த யாத்திரை போறது, அவங்க அப்பாவை பத்தி பார்க்கணும் அப்படின்னா 9ஆம் பாவத்தை வச்சு நம்ம பலன் எடுப்போம். ஒரு ஜாதகரோட கர்மா, அவருடைய தொழில் அப்படின்னா இந்த 10ஆம் பாவத்தை வச்சு பலன் எடுப்போம். லாபம், மூத்த சகோதரனால 11, வெளிநாட்டு வாழ்க்கை, இந்த மாதிரி எக்ஸெல்லாம் 12. நம்ம பொதுவா வந்து இந்த D1ல வந்து பாத்தீங்கன்னா நாம இதுலயே வந்து பார்த்து முடிப்போம் இல்லைங்களா? இப்ப இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூல் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, நீசமா இருக்கா, இல்ல வக்ரம் பெற்றிருக்கா, இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸெட்ரா ரூல்ஸ் இதை வச்சு மட்டுமே நம்ம பலன் வந்து சொல்லுவோம். இது கூட நம்ம அதிகமா கனெக்ட் பண்ண வேண்டியது என்ன, தசா புத்தியும் கோச்சாரமும் கனெக்ட் பண்ணி நம்ம பலன் வந்து எடுப்போம் இல்லைங்களா? இப்ப ஜாதகரை வந்து நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரு. இப்போ உள்ள அட்வான்ஸா பாக்குறவங்க இதுக்குள்ளே பாவத் நம்ம பார்ப்பாங்க. இன்னும் அட்வான்ஸா இருக்கிறவங்க டிகிரி, கோச்சார டிகிரி, தசா புத்தி, அந்த தசா நடத்தக்கூடிய ஜனனகால ஜாதகத்துல டிகிரி, இதெல்லாம் வந்து உள்ள இன்டெப்தா போயிட்டு நம்ம வந்து ஒரு அக்யூரேட்டா வந்து நெத்தியடி மாதிரி பலன் அடிக்கிறது. இப்போ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்ப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா, ஒன்லி வந்து D1 சார்ட் வந்து என்னத்தை கொடுக்குது அப்படின்னா, இந்த வர்க்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுடைய முன்னோர்களா வர்க்கத்தை வச்சு பலன் எடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இடைப்பட்ட காலகட்டத்துல வர்க்க சக்கரத்தை பத்தி நிறைய வந்து ஒரு முரண்பாடுகள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா, வர்க்கத்துல வந்து பார்வைகளை வச்சு பலன் பார்க்கறது இல்லைங்க அப்படின்ற மாதிரி. அப்ப பார்வை செட் ஆகும் போது இந்த D1ல தான் வந்து எல்லா கிரகத்துக்கும் பார்வை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா எந்த வர்க்கமா இருந்தாலும் கிரகத்துக்கு நீங்க D1க்கு என்னென்ன அப்ளை பண்றீங்களோ அது எல்லாமே எல்லா வர்க்கத்துக்கும் பலன் உண்டுங்க. D1க்கு எப்படி அப்ளை பண்றீங்களோ அது எப்படி எல்லா வர்க்கத்துக்கும் நீங்க எடுக்கலாம். எல்லா வர்க்கத்துக்கும் கிரகத்துக்கு அங்கேயே வர்க்கத்துக்கு வந்து பலன் இருக்கு, பார்வைக்கு பலன் இருக்கு, சேர்க்கைக்கு பலன் இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து யோகி அவயோகி இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம், அங்கேயே வந்து யோகி அவயோகி வச்செல்லாம் பலன் இருக்குங்க. எந்த ஒரு வர்க்கத்துக்குமே ஒரு ஃபண்டமெண்டல் ரூல்ன்றது அது அப்படியே இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை நாம தான் வந்து சரியா பயன்படுத்தி நாம வந்து படிக்கிறது கிடையாது, நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது, பலன் வந்து சொல்றது கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த லக்கணத்துல இருந்து இப்போ இதுல வந்து நமக்கு 2ஆம் பாவகம் ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த 2ஆம் பாவகம் அப்ப நம்ம எடுக்கும்போது இதுல நிறைய வந்து காரகத்துவம் இருக்கு. அப்ப இதுல வந்து என்னத்தை நம்ம எடுக்கிறது, 2ஆம் பாவம் வந்து வருமானம் இருக்கு, குடும்பம் இருக்கு, ஓகேங்களா, உணவு இருக்குது, இவனுடைய பேச்சு இருக்குது, பேச்சு மீன்ஸ் வாக்குஸ்தானம், இது எல்லாமே இருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை காரகத்துவமும் ஒரே ஒரு பாவகம் வந்து எடுத்து நடத்துமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வேற இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாவகத்துக்கு 2ஆம் பாவகம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க இத்தனை காரகம் இருக்கு, ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அதை எது எடுத்து செல்லும், எது வந்து எடுத்து நடத்தும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பா இருக்கும். அப்ப நமக்கு நிறைய வந்து ஒரு விஷயங்களை வந்து யோசிக்கும் போது, அப்ப இது இவ்வளவு சொல்றோமே, இதுல இந்த கிரகம் எதுதான் எடுத்து நடத்தும் சார். ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானா இருக்கிறாரு. சனி பகவான்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து கொடுக்க முடியாது தானே. அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் இடத்துல சனி பகவான் வரவங்களுக்கு அது கிடைக்காம போயிருமானா அப்ப நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொரு பாவ கிரகங்கள்லாம் இருக்குன்னு
அதெல்லாம் வந்து இதுல நமக்கு நிறைய முரண்பாடுகள் வந்து வரும். சோ இங்க 2ஆம் இடம் என்பது குறிப்பா வந்து இங்க குடும்பம் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு வர்க்கத்தை வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? வருமானம் அப்படின்னா அதுக்கு தனியா வர்க்கங்கள்லாம் இருக்கு. இங்க வெறும் 2ஆம் பாவகம் மட்டும் நம்முடைய வருமானத்தை வந்து எப்பயுமே தீர்மானிக்காது. ஏன்னா இந்த D1 சக்கரம் என்பது ராசி என்பது நம்முடைய பலாபலன்களில் 40% வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இருக்கும். மீது எல்லாமே அந்த வர்க்கம் தான். இப்ப இருக்கிற தசா புத்திகளில் நமக்கு என்ன கொடுப்பனை இருக்கு, கொடுப்பனை இல்லை என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்தந்த வர்க்கத்தில் மட்டும்தான் இருக்குது. பாரு, எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படின்னா, அதனுடைய தசா புத்தி வந்தா மட்டும்தான் செயல்படும் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். இதுல காலதேச வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் கம்பல்சரி அவங்க வருமானத்தை ஈட்டிதான் ஆகணும். இந்த புவியில பிறந்தவங்க ஒரு வருமானத்தை வந்து ஈட்டக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து கட்டாயத்துல வந்து போயிடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்து அதிபதியோட தசாவோ புத்தியோ வரவரையும் அவங்களுக்கு வருமானம் கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கும். அப்போ அது வந்தா மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பா எல்லாத்துக்கும் எழலாம். இது வந்து இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா பாவகத்துக்குமே. சரிங்களா? அப்ப இது வந்து என்ன தீர்மானிக்குது அப்படின்னா, இதுல இருந்து பிரிக்கப்பட்ட வருமானம்னா அதுக்கு தகுந்த போராச்சாட்டு தான் வந்து தீர்மானிக்குது. இவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்குமா இல்ல கிடைக்காதா அப்படின்றது. இதுல வர்க்கத்துல வந்து ஒரு பொதுவான ரூல்கள்லாம் நிறைய இருக்குங்க. இந்த D1 வச்சு ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் பொதுவான ரூல்கள்லாம் இருக்கு. நாம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவகத்திற்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5ஆம் பாவகம் எடுக்கணும்னு வைங்க. இந்த 5ஆம் பாவகத்துக்கு இந்த 5ஆம் பாவகம் அப்படின்னா மெயினா நமக்கு தெரியக்கூடியது இப்ப இருக்கிற ஒரு மாடர்ன் இந்த சொசைட்டில கம்பல்சரி அதிகமா நம்ம இருக்கிறது இந்த காதல், இந்த பொழுதுபோக்கு, இதுல குழந்தை, குலதெய்வ அருள் இப்படின்ற மாதிரி வந்து எக்கச்சக்கமான இப்ப நம்மளுடைய நம்ம ஜோதிடம் படிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஜோதிடம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு காரகத்துவம் வந்து இருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடியதுக்கு அனைத்துக்குமே தனித்தனி வர்க்கத்துல வந்து அங்க பிரிச்சு 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 கொடுக்கப்பட்டிருக்கு. நாம யாரும் அதை அனலைஸ் பண்றது கிடையாது. சார் இன்னைக்கு வந்து 5ஆம் இடத்தை தசாபுத்தி நடக்குது, அது நமக்கு ரொம்ப நல்லது தானே, அந்த டைம்ல எனக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக்லாக் ஆகுது அப்படின்னா, இங்க நம்ம வந்து குழந்தை பத்தி பார்த்துட்டு இருப்போம். இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 5ஆம் இடத்து அதிபதி பாவ கிரகங்களோட சேர்ந்தாலோ 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவ கிரகங்கள் இருந்தாலோ சரி இந்த 3, 6, 8, 12 கூடியவர்கள் இருந்தாலும் குழந்தைக்கு வந்து தாமதமா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து நம்ம சொல்லுவோம். ஆனா எங்க 5ஆம் இடத்து அதிபதி சூப்பரா இருப்பாரு. அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருப்பாரு, எல்லா தன்மையும் கொடுக்குற மாதிரி இருப்பாரு. அப்படி இருந்தா அவர்களுக்கு வந்து ஏன் வந்து குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தாமதம் ஆகுதுன்னு நம்ம இதுல வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனியா ஒரு வர்க்கம் இருக்கு. அந்த வர்க்கத்துக்குள்ள போய் நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டுமே இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஒரு திருமண பொருத்தம், ஒரு மேரேஜ் மேட்சிங் நம்ம பாக்குறது நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஒரு திருமண பொருத்தம் பாக்குறோம் அப்படின்னா வெறும் வந்து 10 பொருத்தத்தை மட்டும் பார்க்காம, இந்த D1 சார்ட்டை வச்சு அதுக்குடைய கிரக பொருத்தத்தை மட்டும் பார்க்காம, திருமணம் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு கட்டம் இருக்கு. நம்மளுடைய திருமணம் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு சார்ட் இருக்கு. அந்த சார்ட்டை வந்து மேட்ச் பண்ணணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தனிமையா இருக்கும். அதே போல ஒரு ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வர்க்கங்களா நம்ம நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு வர்க்க சக்கரத்துக்கு ஒரு வர்க்கத்துக்கு ஒரு ஜாதகருக்கு வந்து ஒரு சில வர்க்கங்கள் வந்து கெட்டு போயிருந்தால் அதுக்கு இணைக்கக்கூடிய ஒரு ஜாதகத்துக்கு ஒரு சில வர்க்கங்கள் கெட்டு போகாமல் நம்ம பொருத்தம் பார்ப்பது மிக 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 வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம யாரும் வந்து வெளியில வந்து சரியா நாம வந்து பயன்படுத்துறதில்ல. அதே போல பயன்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற ஒரு அவசர கால உலகத்துல நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு பொறுமையாவும் இருக்கிறதில்ல. இங்க நாம கையில தான் இருக்கு. எதை ஒண்ணு திருத்தணும்னாலும் நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. நாம வந்து எந்த அளவுக்கு பழக்கப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் நம்மளுடைய பேச்சு கேட்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இது வந்து இந்த D1 வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அப்ப மத்த வர்க்கங்கள் சொல்றாங்களே அதுல ஏன் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆய்வு தான் நான் ஆரம்பத்துல வந்து ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த வர்க்க சக்கரத்தை பத்தி நான் வந்து ஒரு 2 வருஷமா வந்து நிறைய ஆய்வுகள் வந்து நான் தேடக்கூடிய ஒரு காரணம் இதுதான்.
அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிதல் ஏற்பட்டு, சரி இதை வந்து நம்மளோட மட்டும் நிறுத்திடக்கூடாது. எல்லா ஜோதிடர்களுக்கும் ஃபண்டமெண்டல் அப்படின்னா இது கண்டிப்பா நமக்கு தெரியணும் அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஒரு தலைப்பை வந்து எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உந்துதல் இதுதான். ஏன் அப்படின்னா ஒரு வழிகாட்டி வந்து எப்பயுமே வந்து ஒரு சரியா இருக்கும்போதுதான் அதனுடைய கலை வந்து மேலோங்கும் அப்படின்னு சொல்றதுக்குரிய ஒரு காரணம். ஏன்னா நாம வந்து ஜோதிடத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கத்துக்காம போயிட்டு அதை ஸ்கிப் பண்ணி போய் தான் நமக்கு வந்து நிறைய ஒரு விஷயங்களை வந்து நம்ம கத்துக்காம போனதுக்குனால ஒரு முக்கியமான ஒரு காரணம். இதுல வந்து நம்ம ஜோதிட துறையில வர்க்க சக்கரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இதை யாராலையுமே வந்து மறுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால இனி வரும் காலங்கள்லயாவது இந்த வர்க்க சக்கரத்தை வந்து பத்தி நிறைய விஷயங்களை வந்து எல்லாரும் ஆய்வு பண்ணட்டும், தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இதை நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா நான் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன், ஒரு வர்க்க சக்கரத்தை ஒரு ஓரளவுக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மாசமாவது உட்காந்து படிக்கணும். எப்படின்னா டே பை டே கிளாஸ் எடுத்தாவே 8 மாசம் படிக்கணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து பொக்கிஷங்களை வந்து நிறைய இருக்கு. அப்ப வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், இது எப்படி இப்பெல்லாம் படிச்சாதான் நமக்கு இந்த பொக்கிஷம் வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுடைய கற்பனையை வந்து நீங்க தூண்டுனீங்க அப்படின்னா உங்களால வந்து நிறைய விஷயங்கள் எடுக்க முடியும். நான் சொல்ற ஆரம்பத்துல நூத்துக்கணக்கான வர்க்கங்கள், அது மறுவி இப்ப 60, அதுக்கப்புறம் 40, இப்ப 16 வர்க்கத்தை படிக்கிறதுக்கே ஆள் இல்லை. இப்போ 16 வர்க்கத்தை படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதுல வந்து ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சப் டிவிஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. அது நம்ம யாரும் வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப வந்து நம்ம ராசி சக்கரத்தை வந்து பாத்துட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வர்க்கங்கள் அப்படின்றத பாக்குறீங்க. எதுக்கு இதை படிச்சா எனக்கு என்ன பயன், நான் இந்த வர்க்கத்தை பார்த்தா எனக்கு என்ன நன்மை, இப்படின்றதா எல்லாருடைய மனசுல கண்டிப்பா எழும். ஆரம்ப காலகட்டத்துல என்னுடைய மனசுலயும் அந்த கொஸ்டின் வந்து எழுந்தது. சரிங்களா? இப்போ நாம எடுக்கிறோம். பொதுவா இப்போ நம்ம வருமானத்துக்கு வந்து என்ன பாகம் சொன்னோம் அப்படின்னா 2ஆம் பாகத்தை சொல்லியிருப்போம். ஆனா இங்க வர்க்க சக்கரத்துல வருமானத்துக்குன்னு ஒரு தனியா ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா கோரா. இதை வந்து D2 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம D1னா ராசி, D2னா இங்க ஓரா. இங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகங்களை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வர்க்கத்துக்கு இந்த D2க்கு 2 கட்டமைப்பு தான். ஒண்ணு கடகம், இன்னொன்னு சிம்மம். இது சந்திரன், இது சூரியன். ஓகேங்களா? இந்த 2 கட்டமைப்பு தான் நம்மளுடைய வருமானத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. இந்த 2 கட்டம் தான் நம்ம சாதாரணமா நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா இந்த 2 கட்டத்தோட சப்ஜெக்ட் மிக பெரியது. இதுல ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து கடகத்துல வந்து லக்கணமா விழுது, கடகத்துல வந்து அதிக கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இதுவும் வந்து பணத்தை கொடுக்கும், கொடுக்காமலாம் போகாது. இந்த சிம்மத்துல இருக்கிறதும் பணத்தை வந்து கொடுக்கும், கொடுக்காமலா போகாது. இந்த 2த்துக்கும் வந்து என்ன டிஃபரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தன் கம்மியா வேலை செஞ்சு அதிகமா சம்பளம் வாங்குறதுக்கும் அதிகமா உழைச்சி கம்மியா சம்பளம் வாங்குறது, இந்த 2 கேட்டகரி தான் நம்மளுடைய வருமானம். இந்த கடகத்துல எல்லாம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா வேலை செஞ்சு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வருமானத்துக்காக கம்மியா எஃபர்ட் போட்டு அதிகமா ப்ராஃபிட்டை வந்து பார்க்கிறது. இங்க அதிக எஃபர்ட் போட்டு கம்மியான ஒரு ப்ராஃபிட் பார்க்கறது அப்படின்றது இந்த சிம்மம். ஒரு சிலர்லாம் நினைப்பாங்க, எனக்கு அந்த தசா புத்தி, இங்க நீங்க ராசி சக்கரத்துல போயிருப்பீங்க, அவரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்த அதிபதியோ 8ஆம் இடத்த அதிபதியோ யாரும் இருப்பாரு. அந்த காலகட்டத்துல ஐயோ நமக்கு 6ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்த அதிபதி வருது, நமக்கு வருமானம் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அந்த அதிபதிகள் இந்த கடகத்துல வந்து நிறைய பேருக்கு விழுந்திருக்கும். அப்ப அந்த தசாபுத்தி காலங்கள்ல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸி இயர்னிங். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஒரு தன்மை வந்து உருவாக்கும். இவங்க நினைப்பாங்க
நம்ம 2ஆம் இடத்த அதிபதி வந்துருச்சு, நமக்கு நல்லா வந்து வருமானம் கிடைக்க போகுது. இப்போ இந்த பணபரஸ்தானாதிபதிகள்லாம் வந்து தசாபதி நடத்த போறாங்க, நம்ம நல்ல வருமானத்தை பார்ப்போம்னு நினைப்போம். ஆனா ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சிம்ம வீட்டுல வந்து இந்த கட்டமைப்புல வரும்போது மாடு மாதிரி உழைக்கணும். மாடு மாதிரி உழைச்சாதான் ஒரு எறும்பு அளவுக்காவது அவங்களுக்கு வந்து பணம் வந்து வரும். அதை வந்து ஃபுல்லா வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஹோரா. இது என்ன சார், இந்த ஹோராவில வந்து பாத்தீங்கன்னா இந்த D2 அப்படிங்கிற ஒரு சக்கரம் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா, இந்த ஹோராவிலே நிறைய வகையான ஹோரா வந்து இருக்கு. இந்த ஹோராவிலே சப் டிவிஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11க்கு மேற்பட்ட ஹோராஸ் வந்து இருக்கு. அதுல கட்டமைப்பும் அந்த அளவுக்கு வந்து ஜோதிட துறையில வந்து இருக்கு. இது யாரையும் நம்ம வந்து யோசிக்கிறது கிடையாது. ஓகேங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தெளிவு வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம D1 மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து வேற மாதிரி மாறும். அப்ப அந்த காலகட்டத்துல, அந்த தசாபுத்தி காலங்கள்ல, அந்த அந்தர காலங்கள்ல நம்மளுடைய அந்த வருமானம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் இங்க தன்னுடைய பலனை மாறி கொடுக்கும். அப்பதான் நம்ம யோசிப்போம், நல்லா தானே இருக்கு D1ல, அப்படி இருந்தா ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னா, எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை சுழற்சி அனைத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கோப்புகளை வைக்கக்கூடியது எந்த அப்படின்னா இந்த வர்க்கங்கள் மட்டும்தான். சரி, இதனா சார் வருமானத்தை மட்டும்தான் இந்த வர்க்க சக்கரத்துல வந்து இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய தைரியம், வீரியம், இளைய சகோதரம், அதுக்குன்னு மட்டும் இதுக்கு மட்டும் தனியா ஒரு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா D3, அதை வந்து திரேகானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ராசி சாட்டை, ஒரு சாட்டை வந்து 3ஆ பிரிக்கிறோம். 3ஆ பிரிச்சு அதுக்கு ஒரு கட்டமைப்பு வந்து வரும். அந்த கட்டமைப்புல வந்து நம்ம வந்து கிரகத்தை வந்து அடைப்போம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம வர்க்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் வந்து நிறைய இருக்கும். என்ன அப்படின்னா D1ல உச்சம் பெற்ற கிரகம் தான் நல்லது பண்ணும், நீசம் பெற்ற கிரகம் நல்லது பண்ணாது அப்படின்ற ஒரு எங்க இருந்தாலும் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்படின்ற ஒரு மாயை பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்டுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா ஒவ்வொரு வர்க்கத்துல வந்து உச்சம் பெற்ற கிரகம் இருந்தா அவருக்கு அந்த பலன் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? ஒரு சில வர்க்கங்களுக்கு நீசம் பெற்ற கிரகமே தன்னுடைய முழு பலனையும் அந்த ஜாதகத்தை உயர்த்தும் நிலையையும் உருவாக்கி கொடுக்கும். இது வந்து எல்லாருமே வந்து நீங்க பொதுவா மைண்ட்ல வச்சுக்கணும். அதே போல இந்த வர்க்கத்துல வந்து ஒரு ஜெனரலான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய D1 லக்கணத்திற்கு எந்த வர்க்கமா இருந்தாலும் அந்த வர்க்கத்தோட லக்கணம் 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. எந்த வர்க்கமா இருந்தாலும் சரி, அந்த வர்க்கத்துக்கு நம்ம D1 லக்கணத்திலிருந்து அந்த வர்க்கத்தோட லக்கணம் 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. அடுத்ததா அது எந்த வர்க்கமா இருந்தாலும் அந்த லக்னாதிபதி அந்த வர்க்கத்திற்கு 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்க்க சக்கரத்துல வந்து ஒரு பேசிக் ரூல்ஸ்ல ஒரு 100%ல ஒரு 2% ரூல்ஸ் இப்ப நான் சொல்றது. ஏன்னா அந்த 2% கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரூல். ஓகேங்களா? அதே போல வந்து நீங்க இதை வச்சுதான் நமக்கு வந்து இளைய சகோதரம் வந்து எப்படி இருக்கும், நம்மளுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எங்க மச்சம் இருக்குது, எங்க மருவு இருக்கும், எங்க தழும்பு இருக்கும், நாம வந்து இது ஜாதக கடத்துல வந்து எடுத்து நம்ம பலன் சொல்ல முடியாது. நம்ம முன்னாடி இருந்த ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்கு இந்த இடத்தில் மச்சம் இருக்கும், ஒரு அங்க அடையாளங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த D3 கரெக்டா அனலைஸ் பண்றவங்களுக்கு இந்த ஒரு தன்மை வந்து சொல்லுவாங்க. நம்ம பொதுவா வந்து D1ல பொதுவா வந்து நமக்கு வந்து மச்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரகத்தை ஒரு சொல்லுவாங்க. மச்சம் வந்து ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட காரகத்துவம்னுவாங்க. ஒரு சில பேர் மச்சக்காரன் அப்படி சொல்றாங்க. அப்ப மச்சக்காரன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா சுக்கரம் தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு அமைப்பு, சனியா இருக்குமோ அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் போக்குறது எது அப்படின்னா இந்த D3. அதே போல இவங்களுக்கு இளைய சகோதரம் இருக்குமா இருக்காதா, இல்ல இவரோட வந்து இவருக்கு கீழே எந்த ஒரு குழந்தையும்
அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கு இல்லையா, இப்ப இவரோட ஸ்டாப் ஆயிடுச்சா, அப்படி ஃபுல்லா வந்து பாக்குறது இந்த D3 அமைப்பு தான். நாம அங்க போயிட்டு என்னத்தை பார்ப்போம் அப்படின்னா, D1ல வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாகத்தை எடுப்போம். அங்க போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெளிவான ஒரு பலன் வந்து நமக்கு எடுக்கவே முடியாது. அதனுடைய ஃபுல் விரிவாக்கம், ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இந்த D3. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த D3ன்றது ஒரு சாதாரண விஷயங்கள் இல்லைங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய தைரியம், வீரியத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாகம் வந்து இந்த D3. இந்த D3ல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இருக்கா அப்படின்னா அது தப்புங்க. இந்த D3ல வந்து 4 டைப் ஆஃப் D3 இருக்கு. இந்த D3ல எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்கு. எனக்கு தெரியாம வந்து இன்னும் நிறைய கூட இருக்கலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான வந்து D3 இருக்கு. ஒரு மனிதனுக்கு வந்து D3 வந்து ரொம்ப 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 முக்கியம். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், D3 வந்து ரொம்ப முக்கியம். நான் திருமணத்துக்குன்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வர்க்கத்துல D2க்கு அடுத்தபடியா இந்த D3 வர்க்கத்தையும் நம்ம வந்து திருமண பொருத்தத்துல எடுத்துக்கணும். ஓகேங்களா? அது எப்படி சார்ன்றத நம்ம பின்னாடி வந்து வரும். அது ஏன் பார்க்கணும், எதுக்காக நான் திருமண பொருத்தத்துல இதுங்கெல்லாம் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு தகவலை வந்து அவங்க பின்னாடி தெரிவிக்கிறேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு கட்டக்கூடிய அமைப்பு. இதுல வந்து நம்ம ஏன் வர்க்கத்தை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பரிகாரம் எடுப்போம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் தெரிஞ்சு அது கிடைக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நான் வந்து தேடுறதுக்கு எனக்கு சீக்கிரமா கிடைக்க ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, அது எனக்கு கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, இப்படியே நேரா போனா டக்குன்னு வந்து அடைஞ்சிருவேன். அவங்க கிட்ட கேட்டு நான் வாங்கிப்பேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இவங்க கிட்ட கேட்டு அது ஒருத்தர்கிட்ட போய் அவங்க ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அங்க பார்க்க சொல்லி அதுக்கப்புறம் இப்படி ஒரு 4-5 சுத்துல வந்து கேட்டும் ஒரு விஷயம் கிடைக்காம போகும். ஆனா ஒரு சில விஷயம் நான் டைரக்டா இவங்ககிட்ட கேட்டே நான் வாங்கிப்பேன். அப்படின்ற ஒரு 2 ஆப்ஷன். அந்த மாதிரி தான் இந்த வர்க்கங்கள்ல வந்து நமக்கு எது வேணுமோ அது கிடைக்கிறதுக்கு வந்து டைரக்டான ஒரு கனெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிபாட்டு முறை சொல்றது இந்த வர்க்க சக்கரம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வர்க்க சக்கரத்துக்கும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு அதிதேவதைகள்னு ஒருத்தர் இருக்காங்க. அதுதான் நம்ம தீர்மானம் செய்வாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வீடா, கூரை வீடா, மாடி வீடா, இல்ல வந்து எனக்கு பூர்வீகத்துல வீடு கிடைக்குமா, நான் வெளியூர்ல போய் வீடு கட்டினா நல்லா இருப்பேனா, அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அமைப்பு வந்து இருக்கும் இந்த வர்க்கத்துல. அப்போ ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் ஒவ்வொரு அதிதேவதைகள் வந்து இருக்கும். இப்ப நான் என்னதான் பண்ணாலும் எனக்கு வீடே அமையல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் வந்து இருக்கு. அது அவங்களுடைய வர்க்கத்தை பார்த்து அவங்களுடைய லக்கணம், அந்த வர்க்கத்துக்கு என்ன லக்கணம் வந்திருக்கு, அது D1க்கு எப்படி இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரக கிரகம், காரக பாவகம், எல்லா வர்க்கத்திலுமே காரக கிரகம்னு ஒருத்தர் உண்டு. அந்த லக்கணம் வந்து அதனுடைய ஃபுல் தன்மையை உருவாக்கும். அதுக்கு ஒரு காரக பாவகம் அப்படின்ற ஒரு தன்மையெல்லாம் இருக்கு. இவ்வளவுதான் நம்ம அதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுக்கு ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு அதிதேவதை இருக்கு. அதையே நம்ம பிடிச்சா மட்டும்தான் நமக்கு அதுக்குண்டான விஷயம் வந்து சீக்கிரமா கிடைக்கும். ஓகேங்களா? இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து நாம இந்த காமனா வந்து தெய்வங்களை வந்து எடுக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாத நிறைய தெய்வத்தோட வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்க்க சக்கரத்துல வந்து ஒவ்வொரு வருடத்திலயும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப D4 அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசலுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்க இந்த இதை பார்த்த மாதிரி நீங்க வந்து வாசல் வச்சிருக்கீங்களா, நம்ம ஜாதகம் அவங்க வந்து வீட்டு கூட வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரினா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த D4 தான் வந்து நம்ம சொல்லணும். நம்ம வீட்டோட டோட்டல் பிரதிபம்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த D4. இந்த D4ல வந்து பாத்தீங்கன்னா அதிதேவதை அப்படின்னா ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேர் தான் நமக்கு வந்து வீட்டை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆட்கள். நமக்கு வீடே அமையல அப்படின்னாலும் நம்ம வந்து தேடி போகக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா இந்த 4.
சார் அது எப்படி D4 வந்து இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து வீடு வந்து எங்க கிடைக்கும் அப்படின்றத நம்ம உள்ள போய் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த D4க்குன்னு ஒரு லக்கணம் வீடும். இந்த லக்கணத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா 12 பாவத்துல என்னென்ன கிரகம் எங்கெங்க போய் அமர்ந்திருக்கிறாங்க, அவங்க வந்து எதையும் வந்து நமக்கு வந்து தடுக்கிறாங்கன்றத பார்க்கக்கூடியது அதுக்குள்ள இருக்கிற நம்ம அடங்கிய போகக்கூடிய ஒரு கிரகம். அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் நம்ம இந்த வீட்டுக்கு மட்டுமே சப்ராக்டா வந்து தனியா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இதுல வந்து என்ன சார் இன்னும் நம்ம வந்து இருக்கு அப்படின்னா, இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதையை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த D4ல. சார் அது என்ன சார் இது 4ஆம் பாவத்துல வந்து நீங்க வீடு மட்டும் சொல்லிட்டீங்க. இப்ப கல்வின்னு ஒண்ணு இருக்கே, இப்ப அதே வந்து இதுக்குள்ளதான் வந்து அமையும். ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து இதுக்குள்ளதான் வந்து அமையணும். அது ஏன் நீங்க வீட்டுக்கு மட்டும் இதை பாக்குறீங்க? அப்ப நம்ம கல்விக்கு எங்க சார் பாக்குறது அப்படின்னா, கல்விக்கு வந்து இங்க D4ல வந்து பார்க்க முடியாதுங்க. அதுக்கு தனியா D24 அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வந்து இருக்கு. இதுல வந்து ரொம்ப முக்கியம் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கு என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து நம்ம பார்ப்போம், டிகிரி மட்டும் சொல்லுங்க அப்படின்னுவாங்க. அப்ப பலன்களை வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, அது வந்து பாகை, கலை, விகலை வந்து இந்த 3த்தையும் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்ப இருக்கிறதுல வந்து நம்ம அந்த கலை, விகலையை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேர். ஏன் அப்படின்னா, இது நம்ம ஒரு கட்டமைப்பு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா, கரெக்டான டேட் ஆஃப் பர்த், டைம் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் நமக்கு தெரியணும். அந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா வந்து நம்ம லக்கணத்தோட கிரகத்தை வந்து அமைக்கணும். ஜாதக கணித முறைப்படி. நான் வந்து ஆப் முறைப்படி நான் சொல்ல கிடையாது. ஜாதக கணித முறைப்படி. ஒரு சில ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா தெளிவா தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதையும் வந்து நம்ம மறுக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு நல்ல ஆப் இருந்துச்சுன்னா ஒண்ணும் வந்து தவறு கிடையாது. இப்ப அங்க வந்து பாகை, கலை, விகலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கிறதுக்கு, இந்த வர்க்க சக்கரத்தை பிரிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். யாரும் நம்ம அதை பார்க்கறது கிடையாது. பாகை மட்டும் தான் பார்க்கறோம். கலையெல்லாம் என்னன்னு கவனிக்கிறது கிடையாது. ஒரு ஜாதகத்துல ஒரு சில கட்டமைப்பு வந்து துல்லியமா கிடைக்கிறதுக்கு அந்த விகலை முதற்கொண்டு பயன்படும் இந்த வர்க்கத்துல. அவ்வளவு வந்து ஒரு மைன்யூட்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வர்க்க சக்கரம். நாம சொன்னோம் இல்லையா, இப்ப வந்து இந்த கல்விக்குன்னு அதுக்கு தனியா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே போல ஒருத்தருடைய அதிகாரம், வெற்றி, இதெல்லாம் நான் எங்க சார் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து D5. ஓகேங்களா? பஞ்சமாம்சம் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு. ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் காரக கிரகம்லாம் இருக்கு. அதை நான் வந்து பின்னாடி சொல்றேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதனுடைய D5ல நம்ம போய் பார்க்கணும். இவங்களுக்கு எப்ப வந்து பாத்தீங்கன்னா வெற்றி, அதிகாரம் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. அதை நம்ம போயிட்டுலாம் வச்சு ஒரு கிரகத்தை வச்சு போட்டு நம்ம வந்து பார்க்க முடியாது. அதே போல ஒருத்தர் நம்ம பார்ப்போம், சார் எனக்கு வந்து 6ஆம் இடத்ததிபதி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நோய் கொடுக்கிற ஒரு தன்மையில வந்து இல்லாம தான் இருக்கு. 6ஆம் இடம் வந்து பெருசா பாதிக்கல. அப்படி இருந்து எனக்கு ஏன் நோய் வருது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நம்ம ஜோதிடத்துல கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் எங்க வந்து நம்ம தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த D6. ஓகேங்களா? இந்த ரோகாம்சம் தான் போய் பார்க்க முடியும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, சார் இந்த பஞ்சபூத தன்மை நீங்க வந்து D1ல வந்து இருக்கிறீங்க. அது எப்படி சார் அப்படின்னா, ஒவ்வொரு ஜோதிடமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வர்க்கத்துக்கும் பிரதிபலிக்கும். நம்ம ராசி சக்கரத்துல எப்படி பஞ்சபூத தன்மையை வந்து நம்ம எழுதுறோமோ, அதே போலதான் எல்லா வர்க்கத்துக்கும் அந்த பஞ்சபூத தன்மை வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். இங்க வந்து ரொம்ப சிம்பிள். இந்த D6 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நோய் வந்து பாத்தீங்கன்னா நோய் வரக்கூடிய காலங்கள் இதெல்லாம் நம்மளால வந்து தெளிவா எடுக்க முடியும். எந்த நோய் குணப்படுத்த முடியும், எந்த நோய் வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு தன்மையெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த D6. இந்த D6ல வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயை வந்து கண்டிப்பா நம்ம பார்ப்போம். இதுல வந்து D8 அதையே நம்ம பேஸ் பண்ணி தான் அந்த நோய் தீவிரம் அடையுமா இல்ல இதோட முடிஞ்சிருமான்றதை நம்ம பார்ப்போம். சரி, இந்த நோயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா வந்து இருக்கும். பட் வந்து குணப்படுத்த முடியுமா முடியாதான்றது இங்கதான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு தத்துவம் இருக்கும். இப்போ இந்த D6 இதுல நிலம், நீர், நெருப்பு, காற்று. நிலம், நீர், நெருப்பு, காற்று. ஓகேங்களா? என்ன சார் ஆகாயம்
அது வந்து வேற டிபார்ட்மெண்ட், டோட்டலா இருக்கக்கூடியது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெருப்புக்கு இந்த நோய்க்கு என்னங்க சம்பந்தம், இந்த நிலத்துக்கு நோய்க்கு என்னங்க சம்பந்தம், இந்த நீருக்கும் நோய்க்கு என்ன சம்பந்தம், இந்த காற்றுக்கும் நோய்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு நோய் வருது, இந்த சுவாசம் வழியா போகுது. அந்த சுவாசம் எங்க போகுது? நேரா நம்ம நோசுல போயிட்டு நமக்கு உள்ள வயிற்றுக்குள்ள போயிட்டு நுரையீரல்லாம் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி ஆகும். அப்போ நுரையீரல் வந்து எங்க சம்மந்தப்படுது அப்படின்னா, நமக்கு வந்து காத்து தத்துவத்தில் வந்து செயல்படுது. நம்ம நல்லா சாப்பிட்றோம், நமக்கு நல்லா ஜீரணம் ஆகல, ஒண்ணு ஜீரணம் ஆகும் அப்படின்னா, நம்ம வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் தன்மை இருக்குது அப்படின்னா, ஒரு மிதமான ஒரு ஹீட் இருக்கு அப்படின்னா சீக்கிரமா செரிமானம் ஆகும். அதே கொஞ்சம் கூலிங்கா இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல் கூலிங்கா இருக்குது அப்படின்னா அங்க வந்து செரிமானம் என்பது சரியா நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரியும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பஞ்சபூத தன்மையிலுமே அதுக்கு உண்டான நோய்கள்லாம் வந்து நமக்கு நிறைய இருக்கு. ஓகேங்களா? இங்க அதே மாதிரிதான் நாம பேசுறோம், அப்ப குரல் வலை, நம்ம பேசுறது வந்து என்ன ஒரு அதிர்வலையா நமக்கு கேக்குது அப்படின்னா, அந்த காத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்வலையா வந்து நமக்கு கேக்குது. அப்ப நமக்கு வந்து இந்த காட்டு ராசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம D6 உண்டான ஒரு அமைப்பு போய் அங்கே போயிட்டு நம்ம பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து அது சார்ந்த ஒரு பிரச்சனை. ஏன்னா அதுல கிரகங்களோட தன்மையை அதுல வந்து பிரதிபலிக்கும். ஓகேங்களா? அதே போலதான் இங்க வந்து நம்ம ஃபுல்லா நம்ம பார்ப்போம். அதே போல இங்க வந்து இந்த D6ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்னி வந்து ரொம்ப முக்கியம். D6ல கன்னி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து D6 எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, இதுல கன்னி வீடுன்றது நமக்கு ரொம்ப முக்கியமா அமையும். ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கிற வந்து ஒரு காலகட்டத்துல வந்து இந்த வயிறு சார்ந்த உபாதைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த வயிறு நம்ம வந்து சரியா நம்ம கிளீனா வச்சுக்கிட்டாவே நமக்கு வந்து நிறைய உபாதைகள் இருந்து நமக்கு விடுதலை உண்டு. இந்த D6ல வந்து யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா இங்க கண்ணில வந்து சனி பகவான் இருக்காரு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வயிறு சார்ந்த உபாதைகள் வந்து அதிகமா ஏற்படும். எப்படின்னா உணவு வந்து சீக்கிரமா வந்து செரிமானம் ஆகாம நிறைய வந்து பிரச்சனை வந்து ஏற்படுத்தும். அது ஏன் சார் வந்து ஒரு லாஜிக்கா, ஏன்னா நம்ம சொல்றது வந்து ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? ஏன்னா இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து சொல்லிட முடியாது. ஒரு பாயிண்ட் நம்ம சொன்னோம் அப்படின்னா இதை வச்சு நீங்க நிறைய பாயிண்ட் உங்களால உருவாக்க முடியுன்றதுனால ஒரு லாஜிக் நான் சொல்றேன். 6 என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி என்பது வயிறு வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம். சனி பகவான் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பிளானட். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கூலிங் பிளானட். ஓகேங்களா? அப்போ வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கூலிங் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் செரிமானம் ஆகிறது வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து ஏற்படுத்துறாங்க, இந்த வயிறு சார்ந்த உபாதைகள் இருக்கிறது அப்படின்னு. இப்ப இதுல வந்து எல்லாமே ஒவ்வொரு உபாதையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான். இப்ப வந்து லக்னம் அப்படின்னா, சார் இப்போ மேசம் இருக்கு, இது என்ன வீடு? நெருப்பு. ஓகேங்களா? இந்த நெருப்பு பிளஸ் நம்ம உறுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், தலையை வந்து நம்ம சொல்லுவோம். அங்க என்ன பேர் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா மூளை அப்படிதான் நம்ம எடுப்போம். அப்ப மூளைக்குரிய ஒரு கிரகம் என்ன அப்படின்னா, ஒரு சில இங்க வந்து இந்த மூளையிலேயே வந்து நிறைய முரண்பாடுகள் வந்து இருக்கு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் மூளை அப்படின்றது ஒரு பக்கம், குரு தான் மூளைக்கு உள்ள காரகம் அப்படின்றது ஒரு பக்கம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு அனாலிசிஸ்ல வந்து பொதுவா இப்ப வந்து குருவா வச்சிருக்காங்க. இப்ப வந்து இந்த நெருப்பு தன்மை இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லக்கணமா இருக்குதோ அப்ப இந்த பாவகத்துக்கு வந்து நம்ம மூளைன்னு வச்சிருக்கோம். அப்ப இங்க வந்து ஒரு பாவகம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம மூளையை வந்து பாதிக்கும். இப்ப 2ஆம் இடம் கண்ணு, 3ஆம் இடம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இஎன்டி சார்ந்த பிரச்சனை, 4ஆம் இடம் இதயம். இதுல இதயத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டா வந்து இங்க 5ல வரும். பொதுவா வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இதய பாதிப்பை விட இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இதய பாதிப்பு தான் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இங்க வந்து ரொம்ப முக்கியம். இந்த சிம்மம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து எந்த வர்க்கமா இருந்தாலுமே சரி. அதே போல இப்படியே நம்ம சொல்லிட்டு வரும் வரிசையா நம்ம காலப்புருஷ தத்துவத்துல. இப்ப இது கூட இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று இது சம்பந்தப்படும் போது நம்ம சொல்லக்கூடிய உறுப்புகள் பிளஸ் அது வந்து எந்த தத்துவத்துல வந்து அமையுது அப்படி ரெண்டையும் மெர்ஜி பண்ணி தான் நம்ம ஒரு பாதிப்பு வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய
பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரோட் பெயின்லாம் வரும். ஓகேங்களா? அந்த த்ரோட் பெயின்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து கண்ணுன்னு எடுக்கணும்னு வைங்களேன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கண்ணை குறிக்கிறது சூரியன், சந்திரன், இது ரெண்டுத்தையும் நம்ம சொல்லுவோம். பாவத்துக்கு வந்து 2ஆம் பாவம் சொல்லுவோம். இப்ப இந்த D6 வந்து சூரியனும் சந்திரனும் ஏதோ ஒண்ணு கெட்டு போய் இந்த 2ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு வைங்க. அப்போ வந்து நம்ம வந்து கண்ணை பாதிக்கும் நம்ம சொல்லுவோம். இந்த கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதுக்குள்ள வந்து உள் பார்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும்ல. இந்த இங்க வந்து ஒயிட், இந்த ரெட், இந்த ரெட்டினா, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அந்த ரெட்டினாவுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரகத்துவம் இருக்கு. ஒரு கிரகம் வந்து அதை செயல்படுத்தும். அப்ப நாம என்ன சொல்லணும் அப்படின்னா, இதை மட்டும் சொல்லாம இதுக்குள்ள இருக்கிற சப் அதனுடைய தன்மையை நம்ம வந்து சொல்லணும். எப்படின்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா எப்படி நமக்கு தெரியுதோ, ஒரு பாதிப்புனா இப்ப மூளை அப்படின்னா மூளைத்துல வந்து பாத்தீங்க, மூளையில வந்து பெருமூளையா, இல்ல சிறு மூளையா, இல்ல அதுல முகுளத்துல வந்து பாதிப்பா, இல்ல உள்ள இருக்கிற நரம்புகள்ல வந்து பாதிப்பா, அங்க ஏதாச்சும் ரத்த கசிவா, இல்ல நரம்பு வெடிப்பா, இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாவகத்திலயுமே ஒவ்வொரு பார்ட்ஸ்லயுமே வந்து நிறைய தன்மை வந்து இருக்கும் இல்லையா? அதுல வந்து நாம எங்க போய் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கு அப்படின்றத நம்ம உள்ள போய் அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னா இந்த D6 வந்து தேவைப்படுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்ப வந்து அதிகமா நிறைய பேருக்கு இந்த தைராய்டு பிரச்சனை வேற வரும். இதுல வந்து சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த D6 வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா இந்த D6ல வந்து வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் சம்பந்தம் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தைராய்டு வந்து சீக்கிரமா வர ஆரம்பிச்சிடும். அது என்ன சார் தைராய்டு மட்டும்தான் வருமா, ஒருவேளை அந்த தைராய்டு வந்து சரியாகுமா ஆகாதா அப்படின்றதுலாம் ஒண்ணு இருக்கும். இப்ப இந்த காற்றுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த காற்றுல வரக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி சீக்கிரமா வந்து பரவும். ஒரு விஷயம் காத்துன்றது என்ன, ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பொருளை காத்து மூலியமா சீக்கிரமாவே தள்ளி போடும். அப்படி இல்லை அப்படின்னா சீக்கிரமா வந்துட்டு போகும். அப்போ ஒரு நோயை வந்து சீக்கிரமா பரவறதுக்கும் அந்த காற்று ராசி தான் தேவைப்படுது. அந்த நோய் வந்து சீக்கிரமா குணமாவறதுக்கும் அந்த காற்று ராசி வந்து தேவைப்படுது. அந்த மாதிரி இப்ப நெருப்பு அப்படின்னா ஒரு நோய் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா குணப்படுத்துறதுக்கு வந்து அந்த நெருப்பு ராசிகள் வந்து பயன்படுது. இந்த நிலம்ன்றது என்ன அப்படின்னா வைங்களேன், நிலம் வந்து எப்படி இருக்கும், எண்ணெய் அடிச்சாலும் தாங்கும். ஓகேங்களா? அது வந்து ஒரு நிலையா இருக்கும். அப்போ ஒரு நோய் வந்து சீக்கிரமா குணப்படுத்த முடியல அப்படின்னா அங்க நிலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸட்ரா 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 இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்களை நம்ம பாக்குறதுக்கு இந்த D6 அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது. இதை நான் நோயை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3% ஒரு விளக்கம் தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த நோய்க்குன்னு. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட நோய் இருக்கு, அது நம்ம ஃபுல்லா தெரியணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி நோய் இருக்கு, ஒவ்வொரு பாவகத்துக்கும் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுல வந்து மெயின் யாரு அப்படின்னா இந்த லக்னாதிபதி வந்து ரொம்ப முக்கியம். அந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா எந்த நோய் வந்தாலும் சீக்கிரமா வந்து ஒரு ஜாதகரால குணப்படுத்த முடியும். இந்த லக்னாதிபதி வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அவளை சீக்கிரம் வந்து குணப்படுத்த முடியாது. அடுத்ததா இந்த D6ல ஒண்ணு அது எந்த ஒரு வர்க்க சக்கரமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு விஷயம் வந்து நம்ம இப்ப இருக்கிறோம், நம்ம ஃபியூச்சருக்கு வந்து நம்ம போனோம் அப்படின்னா இப்ப ஃபியூச்சர்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு வந்து எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, அது என்னுடைய ஃபியூச்சர்ல அப்படியேதான் இருக்குமா இல்ல அதுக்குள்ள சரியாகுமா அப்படின்ற ஒரு தன்மை வந்து இருக்கும். அதுக்கு எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தை வந்து பார்க்கணும். இந்த 5ஆம் பாவகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எந்த வர்க்கமா இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அதோடைய ஃபியூச்சரை வந்து கடத்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. ஓகேங்களா? இந்த 5ஆம் பாவம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா எங்க நோய் வந்து சீக்கிரமா குணப்படுத்த முடியும், ஃபியூச்சர்ல வந்து பரவாதுன்னு அர்த்தம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரூல்ஸ். சரிங்களா? இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒரு மெடிசின்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், இந்த நோய்க்கு வந்து எனக்கு சரியாகல, ஆனா அந்த மெடிசின்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நோய் வந்து எனக்கு ரொம்ப தீவிரமாயிருச்சு. யாருக்கு வந்து என்ன மெடிசின்ஸ் எடுக்கிறதுனே தெரியாது. எல்லாத்துக்கும் வந்து சித்தா செட் ஆகாது, எல்லாத்துக்கும் அலோபதி செட் ஆகாது,
அப்படின்ற மாதிரிலாம் வந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கங்க. அலோபதி, யுனானி, இந்த மாதிரி அக்கு பஞ்சு, இந்த மாதிரி எக்ஸட்ரா 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 என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. இதுக்கு நம்ம ஜாதகம் வந்து இங்க வழி கொடுக்கணும். நமக்கு இந்த மருத்துவம் தான் வேணும் அப்படின்றத டிசைட் பண்றது இங்க. இந்த மருத்துவத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் வந்து சிவியர் ஆயிரும் அப்படின்றத பாக்குறது இங்க. நாம் அதை பார்க்கறது கிடையாது. மொத்தமா போ, ஏதோ ஒரு மருத்துவத்தை எடு, அப்ப அந்த நோய் என்ன பண்ணும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் குணமாகவே ஆகாது. நீங்க எந்த நோய் வருது, அதுக்கு என்ன மருத்துவம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தா சரியாகுமோ அந்த நோய் அதனுடைய தன்மை முறை தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், இங்க வந்து லக்கணத்துக்கு குறிப்பா வந்து 8ஆம் இடத்துக்கு வந்து எந்த மருத்துவம் வந்து இங்க வருதோ, அதெல்லாம் ஒவ்வொரு கிரகம் ஒரு பாவகத்துல ஒரு மருத்துவம் இருக்கு. அந்த மருத்துவத்தை எடுக்கவே கூடாது. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் லக்கணத்துக்கு 3ஆம் இடம் கெட்டு போய்க்குது அப்படின்னா அதோட தன்மை வந்து வருது அப்படின்னா அதுக்கு 8ஆம் இடத்தோட மருத்துவத்தையும் இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தோட மருத்துவத்தையும் நம்ம எட்டி கூட பார்க்க கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தன்மை வந்து அதிகமாகுமே தவிர குணப்படுத்த முடியாது. ஒரு சில பேர் நாமளே மருத்துவம் பார்த்துருப்போம். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் சரியில்லைன்னு சித்தாவோட போயிட்டு நம்ம சரி பண்ணியிருப்போம். ஒரு சில பேருக்கு வந்து சித்தாவே எடுத்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் அது எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது அப்படின்னு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் எங்கன்னா அதெல்லாம் இங்க இதனுடைய தன்மையில தான் மாறுபடுறது. சரிங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயத்துல வந்து இந்த D6 வந்து சார்ட்டும் ஒண்ணு உண்டு. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய பொருளாதாரம் எங்க செலவாகுது அப்படின்னா நோய்க்கு தான் செலவாகுது. கடன் வாங்கியாவது செலவு பண்றோம். அந்த கடன் வாங்கி அடிக்கிறதுக்குள்ள இன்னொரு நோய் வந்துடும். ஓகேங்களா? அப்போ நாம எந்த உணவு நமக்கு ஆகாது, எதை நம்ம சாப்பிடணும், எந்த மருத்துவத்தை நம்ம கையாளணும் அப்படின்ற முடிவு பண்றது இந்த D6. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம நோயை பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்னத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். குழந்தைகள் பத்தி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாவகம் வந்து D7. திருமண பொருத்தத்தில் நாம இன்னொரு பார்க்கக்கூடிய வர்க்கம் இந்த D6 கூட விட்டுருங்க. ஆனா D7ல வந்து நம்ம வர்க்கத்தை வந்து ரொம்ப நல்லா பார்க்கணும். திருமணம் பொறுத்தவரைக்கும் அந்த D7க்கும் சம்பந்தம் உண்டு. ஏன் அப்படின்னா அந்த சப்தாம்சம் என்பது நம்மளுடைய சந்ததி விருத்தி. அந்த விருத்தினா நம்மளுடைய குழந்தையை வந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அங்க இருக்கும். அதே போல எந்த வர்க்கமாக இருந்தாலும் அந்த வர்க்கத்தின் லக்னத்தில் வந்து கேது பகவான் இருந்துச்சு அப்படின்னா அந்த வர்க்கம் சார்ந்த செயல்களில் ஜாதகருக்கு ஈடுபாடு இருக்காது. அது எந்த வர்க்கமா இருந்தாலும் சரி, வர்க்கத்தில் லக்கணத்துல வந்து கேது மட்டும் இருக்கக்கூடாது. அதே போல லக்னாதிபதி கூட கேது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அந்த வர்க்கத்தின் சார்ந்த விஷயங்களுக்கு ஜாதகர் வந்து முழு ஈடுபாடு இருக்க மாட்டார். ஓகேங்களா? இந்த அதே போலதான் நானு சப்தாம்சத்திலே சொல்றேன், அந்த லக்கணத்திலே கேது இருக்கக்கூடாது. அதே போல குழந்தைக்கு காரக கிரகமான குரு, அந்த குருவுடனும் கேது பகவான் இருக்கக்கூடாது. அதை நீங்க என் சப்தாம்சத்துல போய் உங்களுடைய எடுத்து பார்த்துக்கங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை சார்ந்த பிரச்சனைக்கு வழிபாடு நம்ம என்னென்னவோ சொல்லிட்டு இருப்போம். ஏன் நமக்கு வந்து குழந்தை கிடைக்கல, ஏன் தடையாகுது, ஏன் தாமதமாகுது அப்படின்றதெல்லாம் நம்ம போயிட்டு வந்து D1ல வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? அந்த D7 அதனுடைய வர்க்கத்துலதான் நம்ம இன்ச்சு பை இன்ச்சா நம்ம போய் பார்க்க முடியும். ஃபுல் அனலைஸ். ஒரு குழந்தை வந்து எப்படி இருக்கும், அந்த குழந்தையோட தன்மை என்னவா இருக்கும், அதை ஃபியூச்சர்ல வந்து என்னவா செயல்படும், அது நமக்கு எப்படி இருக்கும், அது நம்மளை காப்பாற்றுமா காப்பாத்தாதா அப்படின்றது எல்லாமே பார்க்கக்கூடியது சப்தாம்சம். இந்த சப்தாம்சத்தை வந்து பாத்தீங்கன்னா திருமண பொருத்தத்துல அதே நம்ம எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது நம்முடைய சார் என்ன சார் நம்மளுடைய ஆயுள் வந்து கணக்கு இட முடியுமா முடியாதா, நம்ம எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம 8ஆம் பாவகத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். ஆனா அதை வந்து ரொம்ப டீப்பா படிச்சு எப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இழப்பு அப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நமக்கு வந்து ஒரு படம் போட்டு காமிக்கிறது எது அப்படின்னா இந்த D8.
ஓகேங்களா? அதுலதான் நம்ம பார்க்க முடியும். அதே போல அதுக்கு காரக அந்த லக்கணத்துல வந்து நமக்கு தீர்க்க ஆயுள் அப்படின்னாலும் நம்ம எதையை பார்க்கணும் அப்படின்னா D8 தான் போய் பார்க்கணும். ஓகேங்களா? அங்க லக்கணமும் சனி பகவானும் வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு ரோல். ஓகேங்களா? அந்த ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா லக்கணமும் சனி பகவானையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நமக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். ஒருவேளை நமக்கு ஒரு சில பேர் வந்து நான் மரணத்தின் விளிம்பில போயிட்டு நான் வெளியே வந்தேன் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து அந்த D8ல தான். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அந்த D8. இது நம்ம வந்து யாரும் வந்து தெளிவா நம்ம வந்து பார்க்கறது கிடையாது. திருமண பொருத்தத்தில் பார்க்கக்கூடிய இன்னொரு பாவகம் அந்த D8. ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதனால நம்ம திருமண பொருத்தத்துல இதையும் வந்து நம்ம சேர்த்தி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது D9ன்றது நமக்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம். இந்த D9 வச்சுதான் நான் வந்து திருமண பொருத்தத்தையே பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அவங்களுடைய விருப்பம், நீங்க எப்படி வேணாலும் பாருங்க. ஆனா ஒருத்தர் ஜாதகத்துக்கு வந்து திருமணம் அப்படின்னா D1 பார்க்கறதை விட D9 பார்க்கறது ரொம்ப 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 சிறப்பு. ஏன்னா D9 என்பது நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து நம்ம ஜாதகம் வந்து பாக்குறோம். நாம இப்ப இந்த D9ல வந்து நிறைய வந்து ஒரு முரண்பாடுகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? என்ன முரண்பாடு அப்படின்னா ஒரு கிரகம் D1ல வந்து நீசமாயிருக்கு. அப்ப D9ல போய் உச்சமாயிருக்கு அப்படின்னா நம்ம எந்த பலனை வந்து எடுத்துக்கிறது? இந்த நீச பலன் இருக்கிறதா, இந்த உச்ச பலன் இருக்கிறதான்ற ஒரு சந்தேகம். இங்க வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த D9 என்பது நம்முடைய திருமண வாழ்க்கை. குறிப்பா நம்ம வாழ்க்கை இந்த D9ன்றது திருமணத்துக்கு அப்புறம் நம்ம என்னலாம் அனுபவிக்க போறோம். D1 வந்து பாத்தீங்கன்னா ராசி இந்த திருமணத்துக்கு முன்னாடி வேணா எடுத்துக்கங்க. அந்த சார்ட் வந்து வேலை செய்யறது எல்லாம். ஆனா ஒருத்தருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இயக்கக்கூடிய ஒரு சார்ட் D9. சரிங்களா? அதே போல D9 என்பது நம்ம வாழ்க்கை துணையோட பிரதிபிம்பமான ஒரு ஜாதகம். இந்த D1க்கும் இந்த D9லயும் இந்த D1 லக்கணத்திலிருந்து இந்த D9 லக்கணம் வந்து 3, 6, 8, 12 வந்து இருக்கவே கூடாது. 3, 6, 8, 12 இருக்கவே கூடாது. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தன்மையை வந்து உருவாக்கும். இந்த 3லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த டிவோர்ஸ் எல்லாம் ஆகுது, இந்த பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வெளியாட்கள்லாம் காரணம் இல்லை. இதுக்கெல்லாம் அந்த பிரிஞ்சு வாழ்ற 2 பேருக்கு எப்பயுமே வந்து சண்டை சச்சரவா இருக்கும். ஒரு சில பேர் கேட்கலாம், சார் எங்க 6ல வந்து சண்டை சச்சரவு இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? அப்ப மருத்துவ செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம். கண்டிப்பா 2த்துல ஏதாவது ஒண்ணு கை வச்சே தீரும். இந்த 8ல போய் விழும். இவங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படின்னா கல்யாணத்தை முன்னாடி வரை நிறைய போராட்டங்கள் வந்து சந்திப்பாங்க. தாலி கட்டுற டைமுக்கு முன்னாடி கூட அவனா வந்து கெடுத்துருவானான்ற ஒரு பயம் கண்டிப்பா வந்து இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்ட்ரகிளை வந்து அனுபவிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் அந்த திருமணத்தை வந்து இருக்கும். பணம் என்பது விரயம். சார் நான் கல்யாணத்துக்கு முன்ன இப்ப இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் விரயம் ஆயிட்டே தானே இருக்குது அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். எல்லாத்துக்கும் அப்படி அமையறது கிடையாதுங்க. ஓகேங்களா? அதிகமா வந்து இந்த 12ஆம் இடம் வந்து சம்மந்தப்படும் போது அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையை விட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ஒரு தன்மை வந்து உருவாக்கும். அதே போலதான் எக்காரணத்தை கொண்டும் இந்த நவாம்சத்துல லக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா
எனி ஒன் லக்கணம், அந்த லக்கணத்துல வந்து கேது பகவான் இருக்கவே கூடாது. ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து கேது பகவான் பத்தி சொல்லியிருக்கேன். இங்க வந்து D9ல வந்து ரொம்ப 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 முக்கியம். D9 லக்கணத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது. ஏன்னா அதுக்குண்டான ஒரு முழு ஈடுபாடு இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அந்த ரூல்லாம் வந்து இங்க வந்து நிறைய வந்து நம்ம பயன்படும். இங்க நம்ம திருமணம் பொருத்தமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நவாம்சம் துணியோட நவாம்சத்தை வச்சு நம்ம பொருத்தம் பார்க்கறது ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். சரிங்களா? அதே போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காரகோ பாவகோ நாஸ்தி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்ப இவங்களுக்கு வந்து என்ன சார் தன்மை? ஏன்னா இதுக்கு வந்து காரக கிரகம் இருக்கு இல்லைங்க. அப்போ ஒரு ஆணுக்கு வந்து லக்னத்துல வந்து சுக்கிரன் இருப்பது, இவங்களுக்கு D9 லக்கணத்துல வந்து சுக்கிரன் இருப்பது காரகம் பாவகம் நாஸ்தி செயல்படும். ஒரு பெண்ணுக்கு என்ன செயல்படும்? ஆக்சுவலா நம்ம பெண்ணு வந்து என்ன பண்ணிருப்போம்? பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நம்ம எடுத்திருப்போம். ஆனா இங்க வந்து நம்ம குருவை எடுக்கணும். பெண்ணுக்கு வந்து குருவை வந்து எடுக்கணும். குரு இருந்தால் அவர்களுக்கு காரக பாவகம் நாஸ்தி. சரிங்களா? இங்க வந்து நம்ம செவ்வாயை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸட்ரா 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 நிறைய விஷயம் இருக்கு. அதே போல ஒரு உறவு இருக்கும். அந்த உறவு மூலியமா வந்து நமக்கு திருமணத்துல வந்து பிரச்சனை நடக்கும் அப்படின்ற ஒரு அமைப்புலாம் இருக்கு. அதை வந்து எங்கெங்க இருந்தா எந்தெந்த கிரகம் இருந்தா இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த ஜாதகருக்கு நம்ம பார்க்கக்கூடிய வந்து ஒரு துணையோட வீட்டுல உன் அப்பா இருக்கக்கூடாது, உன் அம்மா இருக்கக்கூடாது, ஓகேங்களா? கூட பிறந்தவங்க இருக்கக்கூடாது, அவனுக்கு தாய் மாமா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் ஒரு இன்சை வந்து கொடுப்போம். இப்படி இருந்தாதான் இவங்க வாழ்க்கை வந்து சரியாகும் அப்படின்னு. அதனுடைய ஃபுல் அனலைஸ்லாம் வந்து நம்ம டெப்தா எங்க பார்க்கணும் அப்படின்னா இங்க வந்து D9 சார்ட்ல தான் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அதே போல ஒருத்தரோட நம்மளுடைய பாக்கியத்தை வந்து நம்ம நல்லா ஃபுல்லா அனலைஸ் பண்ணாலும் இந்த D9 தான் வந்து பார்க்கணும். இந்த D9 என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எப்பவுமே வந்து நவாம்சத்தை வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். திருமணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். சரிங்களா? இதுல வந்து இதுலயும் நம்ம திருமணத்துக்கு அப்புறம் எந்த உறவு வந்து நம்ம இழப்போம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே இதுதான் நமக்கு சொல்லும். ஏன்னா இது ஆல்ரெடி நமக்கு வந்து விதிக்கப்பட்டாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய ஒரு பலனை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இந்த D9 வந்து செயல்படும். அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா D10 தசாம்சம். தசாம்சம் என்பது நம்மளுடைய 10ஆம் பாவத்துல வந்து கர்மா நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து தொழில் நம்ம சொல்லுவோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த D10 தான் நாம அடிமை தொழிலை செய்யறோமா இல்ல அடிமை வேலைக்கு நம்ம போவோமா? ஒருத்தருக்கு நம்ம சம்பளம் வாங்கினாவே அது என்ன அப்படின்னா ஒரு அடிமை வேலை தான். இல்ல நாம வந்து பிசினஸ் பண்ணுவோமா அப்படின்ற முடிவு பண்றது இந்த தசாம்சம். அதே போல ஒரு ஜாதகத்தை வந்து இயக்கிறது அப்படின்றது இந்த தசாம்சம். இந்த தசாம்சம் அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல கிடையாது. நம்ம முன்னோர்கள், நம்ம ரிஷிகள், நம்ம ஜோதிடத்தை வந்து வரையறுத்தவர்கள் எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னா இந்த தசாம்சம் வந்து கெட்டு போனால் அவன் இறப்பிற்கு சமம். ஓகேங்களா? ஒருத்தனை வந்து வாழ்றத நடைப்பணமா வாழ்வான்ற ஒரு தன்மைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தசாம்சம் கெட்டு போனா அந்த லெவலுக்கு வந்து நம்ம சொல்றாங்க. சரிங்களா? அவ்வளவு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், வெரி 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வர்க்கம் இந்த தசாம்சம். நம்மளுடைய டோட்டல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த தசாம்சம். நாம யாரு, ஓகேங்களா? நம்ம சிந்தனை என்ன அப்படின்ற ஒட்டுமொத்த டோட்டல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சொல்லக்கூடியது இந்த தசாம்சம். ஓகேங்களா? அதே போல இந்த தசாம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் பஞ்சபூத எல்லா வர்க்கத்துக்குள்ள விட இங்க வந்து பஞ்சபூத தன்மை ரொம்ப 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 முக்கியம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறவி பிறந்துட்டோம். இந்த பிறவில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யார் வந்து சப்போர்ட் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற முடிவு பண்றது எதுன்னா இந்த தசாம்சம் தான். ஒரு சில பேருக்கு வந்து அப்பா சப்போர்ட் கிடைக்கும், அம்மா சப்போர்ட் கிடைக்காது. ஒரு சில பேருக்கு 2 பேரோட சப்போர்ட்டும் கிடைக்காது, மனைவி சப்போர்ட் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மனைவி சப்போர்ட் வந்து கிடைக்காது, அப்பா அம்மா சப்போர்ட் கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யார் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றது எல்லாமே இந்த தசாம்சம் தான்.
ஓகேங்களா. அதுலயும் பஞ்சபூத தன்மை வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா நாம தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாம சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன சார், தசாம்சம் என்ன சார், நம்ம சொந்த தொழில் பண்ணுவோமா இல்ல வேலைக்கு போவோமா அப்படின்னு பாக்குறது தானே அப்படின்னு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழிலுக்கு வந்து இந்த தசாம்சம் மட்டும் கை கொடுக்க கூடாது. அதாவது D10 மட்டும் கை கொடுக்க கூடாது, D11 கை கொடுக்கணும். அப்படி D11 கை கொடுத்தா மட்டும்தான் அந்த பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தியாயம். சரிங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஒவ்வொரு திரிகா நம்ம சொல்வோம். ஓகேங்களா. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இந்த திரிகோணத்தை நம்ம சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா காம திரிகோணம் நம்ம சொல்லக்கூடிய இந்த லக்கணத்துக்கு 3, 7, 11 வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த தசாம்சத்துல 3, 7, 11ன்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்களா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது எப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது, ஒரு இதுவா சொல்றேன் நானு. ஒரு ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறந்ததுல இருந்து எதையுமே பண்ணல, ஒரு எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே செய்யல. அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு உருப்படாத ஒரு விஷயத்த வந்து உருப்பட வைக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே படிக்க மாட்டான். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருத்தி ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்க வைக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. அந்த மாதிரிதான் இங்க நம்ம வாழ்க்கையில வந்து எதுவுமே இல்லாத தன்மையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சமாவது வந்து வாழ்க்கையில வந்து உருப்பட வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த தசாம்சம் தான் பார்க்கணும். அதுக்கு உண்டான எக்கச்சக்கமான வழிகள் வந்து இதுல இருக்கு. ஏன் அப்படின்னா இதை வந்து நம்மளுடைய ராசி சக்கரத்துல இருந்து 10 போர்ட்டா பிரிச்சிருக்கு. அந்த 10 போர்ட்டுக்கும் ஒவ்வொரு அதிதேவதை இருக்கு. நமக்கு எது கிடைக்கலையோ அந்த அதிதேவதை தான் நம்ம பிடிச்சா மட்டும்தான் இந்த தசாம்சத்திற்கு உண்டான பலனை வந்து இந்த பிரிவுல வந்து நம்ம அடைய முடியும். அப்ப வந்து நம்ம அவருடைய வழிபாடு நம்ம அதிகமா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு நிறைய இன்னும் உள் சூட்சமான விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. பரவாயில்லப்பா, இந்த ஜோதிடர்கிட்ட போனோம், நம்ம வழி ஒரு வாழ்க்கையை வந்து முன்னேற்ற ஒரு வழி சொல்றாரு, அவர் சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சோம், ஆனா அது நல்லா இருக்கு அப்படின்றத ஃபுல் கண்ட்ரோல்ஸ் இந்த தசாம்சம். இங்க நாட் ஃபார் தொழில் வேலைக்கு மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்ல. இதுல வந்து நிறைய விஷயங்களை சேர்த்து பார்க்கக்கூடிய அமைப்பு தான் இந்த தசாம்சம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்திருப்போம் D1ல இருந்து D10 வரையும். இதுல வந்து இந்த D10 வரையும் இவ்வளவு பார்த்திருக்கோம். இந்த வர்க்கங்களை வந்து இதோட நிக்குதா அப்படின்னு இதோட கிடையாதுங்க. இதுல ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வர்க்கம் இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் கல்விக்கு நம்ம பார்க்கணும், மெயினா நமக்கு வாழ்க்கைக்கு வந்து தேவைப்படுறது. ஓகேங்களா. இப்ப அதெல்லாம் வந்து D24ல வந்து பார்க்கணும். நாம வந்து இந்த பிறவியில் எந்த படிப்பை படித்தால் உடனே நம்ம சொல்லுவோம், சார் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு படிப்பு மட்டும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோமா அப்படின்னா, இந்த நம்மளுடைய கர்மா வந்து எப்படி இயக்குது அப்படின்னா, நாம இந்த பிரிவுல எந்த படிப்பு படிச்சா நமக்கு வந்து ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்றது. இப்ப நம்ம 12th முடிச்ச உடனே நம்ம வந்து ஒரு வழிகாட்டுவோம், இந்த கோர்ஸ் போய் படிங்க அப்படின்னு. இங்க நம்ம வந்து வர்க்கத்துல வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த D10 பிளஸ் D11 பிளஸ் D24, ஓகேங்களா, D24, இந்த 3 வர்க்கத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஒரு படிப்புக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரிவில வந்து D10 என்ன வழி விட்டு நம்ம தொழிலுக்கா இல்ல வேலைக்கா, இல்ல நாம வந்து பிசினஸ் வந்து நம்ம வந்து ஒரு 10 பேர்த்த வச்சு நாம சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்றது D11. இந்த D24 படிப்பு. இது 3ஐயும் கம்பேர் பண்ணி தான் நம்ம ஒரு படிப்பு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். அதே போல வந்து அவங்களுக்கு படிப்பு வந்து எந்த மாதிரி இருக்குன்றத அனலைஸ் பண்ணிட்டு D24. அப்ப இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து நம்ம ஒரு வழிகட்டியா இருக்கணும் அப்படின்னா இங்க இந்த 3த்தையும் அனலைஸ் பண்ணி பார்ப்பதே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நம்ம வெறும் 4ஆம் பாவத்தை வச்சு மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது.
நாம அங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10ஆம் பாவத்தை வச்சு மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்க காரகத்துவத்துக்கும் ஒவ்வொரு வர்க்கம் வந்து அதுக்கு தனியா பிரிச்சு வச்சிருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து நம்ம ராசி சக்கரத்துல வந்து நமக்கு வந்து 1, 5, 9 தசா புத்தியா இருக்கும். ஆனா ஒரு வர்க்கத்துல அவங்க வந்து 6, 8 தசா புத்தியா இருக்கும். ஓகேங்களா? இங்க நமக்கு கெட்ட தசா புத்தியா இருக்கும். ஆனா அதுதான் அந்த வர்க்கத்துக்கு நல்ல தசா புத்தியா இருக்கும். அதே போல வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த D10ல வந்து உச்சம் பெற்ற கிரகத்தை விட நீசம் பெற்ற கிரகத்திற்கு வலிமை அதிகம். உச்சம் பெற்ற கிரகம் உங்களை வந்து உருப்பட விடாது. ஆனா நீசம் பெற்ற கிரகம் உங்களை உருப்பட வைக்கும். ஓகேங்களா? இதான் நான் சொன்னேன்ல, D1ல வந்து நீசம் நீங்க நினைப்பீங்க. ஆனா வாழ்க்கையில வந்து உங்களை உயர்த்துறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நீசம் பெற்ற கிரகம் தான். அது வந்து இந்த D10. அந்த ரூல் வந்து எங்க பயன்படுது அப்படின்னா இந்த டீட்டெயிலா லக்னாதிபதி உச்சமாயிருச்சு அப்படின்னாவே நம்ம நல்ல பலன் நம்ம சொல்லக்கூடாது. லக்னாதிபதி நீசமானாலும் பரவாயில்ல, அது நல்ல பலன். அது இன்னும் லக்னாதிபதி 8ல போய் உச்சமாச்சுன்னா இன்னும் நம்ம சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. அது சார்ந்த விஷயங்கள் போகும்போது அவர்களுக்கு வாழ்க்கை வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. நாம இந்த 10 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேலோட்டமா சொல்றதுக்கே நமக்கு டைம் வந்து அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். 9:15க்கு மேல ஆயிடுச்சு. ஆனா நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 வர்க்கத்துக்கு மேல வந்து நம்ம சொல்லிட்டு போலாம் நான் பிளான் பண்ணேன். ஆனா இதுக்கே வந்து எனக்கு வந்து டைம் வந்து பத்தல. அதனால நான் சொல்றேன், எல்லா ஜோதிடரும் வருக சக்கரத்தை வந்து தெளிவா படிங்க, நல்லதா படிங்க. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்க்க சக்கரத்தோட முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஏன் எதுக்கு எப்படி அப்படின்றதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த 10க்கே எப்படின்னா அப்ப நூத்துக்கணக்கான வர்க்கம் இருக்கு. இப்ப நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 டு 40 வர்க்கம் வந்து நடைமுறையில வந்து இருக்கு. 60 டு 40 வர்க்கம் இருக்கு நடைமுறையில. அப்ப அந்த ஒவ்வொரு வர்க்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம உணர முடியும். சரிங்களா? இது வந்து எதுக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் உங்களுடைய வாடிக்கையாளர்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்காகவும் தான் இந்த தன்மை. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம ஜோதிடத்தை வந்து பாத்தீங்கன்னா வெறும் சேவையா மட்டும் நம்ம வந்து பார்க்க கூடாது. என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், வெறும் சேவையா மட்டும் நம்ம பார்க்க கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கோம் அப்படின்னா அதை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை தரமும் இருக்கு. நாம ஜோதிடத்தை வந்து படிக்கிறதுக்கு காரணம் வந்து D24ல வந்து பார்க்க முடியும். அதே போல நம்ம ஜோதிடத்துல பெரிய ஆள் ஆக மாட்டோம் வந்து இந்த D10ல வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது கணக்கிலே இல்லாத அளவுக்கு வந்து ரகசியங்கள்லாம் வந்து உள்ள இருக்கும். நாம இதை தெளிவா எடுத்து இதுதான் உன்னுடைய வாழ்க்கையோட தன்மை, இப்படிதான் உன் வாழ்நாள் இருக்க போது நம்ம யாரும் வந்து யோசிக்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து வருகின்றது என்ன அப்படின்னா ஒரு பைப் போகுது அப்படின்னா தண்ணி வந்து நல்லா போயிட்டு கொடுத்தாலும் பிளாக் ஆயிருக்கும். அது எந்த இடத்துல பிளாக் ஆயிருக்குன்றத பார்த்து அந்த அடைப்பை வந்து நீக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த வர்க்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த அடைப்பை நீக்கிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா திருப்பி வந்து தண்ணி நல்லா போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே போல நான் வந்து இன்னும் வந்து ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் வந்து ஒரு 4, 5 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் சொல்லலாம்னு வந்தேன். இதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நம்ம வந்து இன்னொரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற வர்க்கங்களையும் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வார வாரத்துல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம சொன்னக்கூடிய விஷயங்கள்ல வந்து உங்களுடைய கருத்துக்கள் எப்படின்னா உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், இது ஏன் நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய புரிதல்கள், இதை சார்ந்த சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? யாருக்கு சந்தேகம் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க கேட்கலாம். ரொம்ப நன்றி சார். யாருக்காவது அற்புதமா B10 வரைக்கும் சொன்னீங்க. இப்போ வந்து டவுட்ஸ் கேட்கறதுக்கு உண்டான ஸ்பேஸ் குடுத்திருக்கீங்க. சோ சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு எடுத்த ஓகே, இதுல ஓகே. வந்து கண்டிப்பா நெறைய சந்தேகங்கள் இருக்கும். ஒரு ஒருத்தரா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நாம ஐயா கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யுவராஜ் நாச்சிமுத்து சார், நீங்க பேசுங்க சார். ஐயா வணக்கங்க ஐயா, யுவராஜுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்க D2ல இருந்து D10 வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டீங்க ஐயா, புரிஞ்சுங்க ஐயா. ஒரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க ஐயா.
இது வந்து இல்ல D2ங்கிறது இதுக்காக சொல்லிட்டீங்க, அது புரிஞ்சுதுங்க. இப்ப D10 நம்ம தசாம்சத்தை வச்சு நிறைய பண்ணலாங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. எங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஏதோ ஒண்ணு ஓ, உங்களுக்கு நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஏதோ ஒரு சக்கரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நாங்க அதை புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த அதிதேவதை சொன்னீங்க, அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அந்த மாதிரி. இப்ப வந்து என்ன அப்படின்னா, இங்க வந்து நம்ம D10 எடுக்கிறோம் அப்படின்னா வச்சுங்களேன், நம்மளுடைய கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும், நமக்கு எந்த தன்மை வந்து இயல்பா இருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. சொல்லுங்க. ஒருத்தருக்கு யாருமே சொல்லி கொடுக்காம ஒருத்தர் வந்து கத்துப்பாங்க. அவர்களுக்கு வந்து பெரிய வழிகாட்டி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பிரபஞ்சமா உங்களுக்கு ஒரு ஞானம் கொடுக்கும். அப்படின்றது இந்த D10ல வந்து நெருப்பு. சரிங்க. ஓகேங்களா? இந்த D10ல யார் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேசம், சிம்மம், தனுசுல அதிக கிரகம் இருக்கோ அவங்களுக்கு வந்து யாருடைய வழிகாட்டுதலும் தேவையில்லை. சரிங்க. இயற்கையாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்ஜென்ம கருமா படி இந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு கொடுக்கும். சரிங்க. ஓகே. சரிங்க. அதே போல இந்த D10ல வந்து பாத்தீங்கன்னா நிலராசிகளை வந்து யாருக்கும் கிரகம் வந்து இருக்கக்கூடாது. சரிங்க. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிலம் நோக்கும் போது அதுல வந்து யூஸ் ஆகாத ஒரு நிலம்னு ஒரு ராசி இருக்கும் இல்லையா, ஆமாங்க. அந்த இடத்துல வந்து கிரகம் இருக்கக்கூடாது. சரிங்க. சரிங்க. பிறவியில வந்து அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது. சரிங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்டான பாவ அதிபதி அந்த இடத்துல போய் இருக்கவும் கூடாது. சரிங்க. ஓகேங்களா? இதை ஒருத்த வாழ்க்கைக்கு முன்னுக்கு வர முடியுமா முடியாதா அப்படின்றத நம்மளால தீர்மானிக்க முடியும். சரிங்க. சரிங்களா? அதே போல சரி. D9க்கு நம்ம போனோம் அப்படின்னாலும் அங்க சரிங்க. லக்கணத்துல வந்து கேது இருக்கக்கூடாது. அதுக்கு காரக கிரகமான ஒரு சரிங்க. ஆணுக்கு அப்படின்னும் போது கேது இருக்கக்கூடாது. சரிங்க. அதனால 3, 6, 8 கணக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப அதுக்குள்ள இருக்கும்போது அந்த தன்மை வந்து அவங்க சந்திக்கணும். அதுல வந்து நிறைய இருக்கு. நான் தான் சொன்னேன், சரிங்க. 8 மாசம் தொடர்ந்து படிச்சாலும் படிக்க முடியாதுன்னு. இல்ல அது சொல்லிட்டீங்க, ஆரம்பத்துல நிறைய படிக்கிறேன், நீங்க 8 மாசம் தொடர்ந்து படிக்கிறேன், அதுக்கு மேல பயிற்சி வேணும்னு சொல்லிருக்கீங்க, அதை புரிஞ்சுங்கய்யா. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்கன்னா நாங்க இதை வச்சு இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் கற்றுக்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குங்க. அதுதான். ஓகே. அதே போல வந்து பாத்தீங்கன்னா D8ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. லக்கணத்துல வந்து மாந்தி பகவான் இருக்கக்கூடாது. லக்கணத்துல மாந்தி இருப்பார். சரிங்க. சரிங்க. சனி பகவான் கூட மாந்தி பகவான் இருக்கக்கூடாது. சரிங்க. ஓகேங்களா? இப்ப இந்த சரி. மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அதே போல நான் வந்து D6க்கும் சொல்லியிருப்பேன். அது சரிங்க. எப்படி செயல்படுது என்னன்றது. D2ல வந்து அதுக்கு வழிபாட்டு முறைகள் இருக்கு. சரிங்க. D3ல வந்து எங்கெங்க மறு மச்சம் இருக்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி சரி. இப்போ D7ல வந்து மெயின் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு ரோல். அவங்க சரிங்க. வந்து லக்ன தொடர்பு அதுக்கு 5 குரு இவங்க கூடலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே போல அந்தந்த வர்க்கத்துக்கு அவங்க வந்து 3, 6, 8 பண்ணலாம் மறையக்கூடாது. சரிங்க. இல்ல வர்றவங்க பெரும்பாலும் நான் பொருளாதாரத்துல எப்ப ஜெயிப்பேன், அந்த காலகட்டத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த காலகட்டத்தை கணிக்கிறதுக்கு இந்த அஷ்ட வர்க்க இந்த வர்க்க சக்கரத்தை வச்சு நான் எப்படி அடிக்கலாம்? எந்த சக்கரம் இருக்குங்க? D2 D2. சரிங்க. சரிங்க. இதோட பொருளாதாரத்தை அதெல்லாம் சொல்றேன். D2லே வந்து ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் வந்து இருக்கு. நமக்கு ஒரு D2 தான் சரிங்க. தெரியும். ஆனா அந்த D2லே சரிங்க. 10க்கு மேல வகையான D2 இருக்கு. சரிங்க. சரிங்க. அதுலதான் வந்து எந்த போர்ட்ல வந்து அதிக கிரகம் இருக்குதுன்னு பாருங்க. சரிங்க. அந்த கிரகம் வந்து சிம்மத்துல வந்து இப்ப தசாபுதி நடத்துதுன்னா அதிக உழைப்பு குறைவான சரிங்க. ஊதியம். ஊதியம். சரிங்க. சரிங்க. கடகத்தில் இருந்துச்சுன்னா சரிங்க. உழைப்பு கம்மி, ஈஸி ஏர்னிங். சரிங்க. சரிங்க. அது சொன்னீங்க, அது புரிஞ்சுங்க. ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க, அது புரிஞ்சுங்க. அதே போல லக்னம் வந்து ரொம்ப பேஸ். சரிங்க. லக்னாதிபதி 6, 8, 12ல மறையக்கூடாதுங்க. D2க்கு வந்து 2 லக்கணம் தானே. ஆமாங்க. ஆமாங்க. கடக அதுல சிம்மம் வந்து தாங்க. பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணமா இருந்து பின்னாடி வந்து கடகத்துல வந்து அதிக கிரகங்கள் வந்து இருக்கக்கூடாது. சரிங்க. சரிங்க. ஏன்னா லக்கணம் ஒரு பக்கம் போயிடுச்சு, அது 12ஆம் இடத்துல போயிடுச்சு. என்னதான் வந்தாலும் விரயம் அதிகமாயிட்டே இருக்கும். சரிங்க. சரிங்க. இந்த மாதிரி அதுல இன்னும் நிறைய சூட்சுமங்களா நிறைய வந்து இருக்குங்க. சரிங்க. சரிங்க. சரி.
ஓகேங்களா? இதுல வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும்னாலும் நீங்க சரிங்க கேட்டீங்கன்னா நம்ம சொல்லலாம். சரிங்க சரிங்க மிக்க நன்றிங்க ஐயா வச்சுங்க. ஓகே ஓகே ஓகேங்க. தேங்க்யூ யுவராஜ் அடுத்தது சார். வேற யாராவது டவுட்ஸ் கேக்குறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எடுத்த பாடத்திட்டத்தின்படி நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்த மாதிரி தான் வந்து ஐயா வந்து கிளாஸை முடிச்சிருக்காரு. ஏன்னா இது கண்டிப்பா வந்து பார்ட் 2 இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. மீண்டும் இன்னொரு வகுப்புல வந்து இன்னும் எக்ஸ்பிளைன்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இப்ப பேசிக்கா வந்து இன்னைக்கு அவர் சொன்னதுல வந்து என்ன இப்போ யுவராஜ் சார் கேட்ட மாதிரியான ஒரு டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்க கேட்கலாம். இதுக்கிடையில என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து இது அவருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க இது சம்பந்தமான சந்தேகங்களா இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஜாதகத்திற்கு உண்டான கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் அவரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல்ல ரெக்கார்ட் அண்ட் லைவ் செஷன் அப்படிங்கறதுனால எப்பவுமே இருக்கும். சோ நீங்க மீண்டும் அந்த நிகழ்ச்சி அங்க போய் பார்த்துட்டு இதற்குண்டான நோட்ஸ் ஏதாவது எடுக்க தவறி இருந்தாலும் இல்ல நம்பர் ஐயா இப்ப கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க அவரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். சோ கண்டிப்பா இப்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்குள்ள மீன்வைல் உங்க கான்டாக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருங்க சார். ஓகே ஓகேங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் கிடைக்காம இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வர்க்க சக்கரத்துல நம்ம அப்பாயின்மெண்ட் நம்ம பார்க்கணும். அது கிடைக்குமா இல்ல கிடைக்காதா, இல்ல ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா என்னுடைய நம்பர் 6380878530. இந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதே போல நான் மொபைல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய ஆய்வு இருக்கு. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்ஸ்ல வந்து நான் நிறைய என்னுடைய எஃபோர்ட் போட்டு நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதனுடைய சிந்தனைகள் வந்து நான் நிறைய இருக்கும். அப்ப நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா என்னால எடுக்க முடியாது இருக்கும். நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பேரு, உங்களுடைய ஊரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்க பதிவு பண்ணி தான் நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலியமா தான் நீங்க அப்பாயின்மெண்ட் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா எல்லா டைமும் நான் வேற ஒரு ஜாப் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி ரிலேட்டடா நான் ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கோம். அங்க ஒரு பிசினஸ் நம்மள அதுவும் போயிட்டு இருக்கிறதுனால நாம வந்து பாத்தீங்கன்னா மேபி நம்ம அவுட் ஆஃப் ஏரியாவில் வந்து இருக்கலாம். ஆனா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா நைட்ல வந்து ஃப்ரீயா இருப்பதை நான் பார்ப்பேன். ஓகேங்களா? நீங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நன்றி சார். ஸோ யாராவது டவுட்ஸ் கேட்குறீங்களா? ஐயா வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. எப்படி அவரை கான்டாக்ட் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க அவரை கால் பண்ணி ரீச் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து அவர் கேட்ட மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐயா வந்து வர்க்க சக்கரம் மட்டும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய விளையாட்டு பிரசன்னம், அந்த ட்ரேடிங் அதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரசன்ன முறைகளும் அவர் பார்த்து தரப்படுகிறது அவர்கிட்ட. பாரம்பரிய ஜோதிடமும் பார்த்துட்டு இருக்காரு. சோ அதனால நீங்க அவர்கிட்ட பலன் கேட்கறனாலும் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்ல பாடத்திட்டத்திற்கான சந்தேகமா இருந்தாலும் தொடர்பு கொண்டிருக்கலாம். நம்பர் உங்களுக்கு போர்டு எழுதியிருக்காங்க. சோ இன்னைக்கு யாராவது டவுட்ஸ் கேட்கறதா இருந்தா இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சோ எனக்கு தெரிஞ்சு வந்து எப்பவுமே அருண் சார் கிளாஸ்ல வந்து அவர் கிளாஸ் முடிச்சாருன்னா அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருப்பாரு. அதுல என்ன சந்தேகம் கேட்கறதுங்கிறது தெரியாது. சோ கண்டிப்பா எல்லாருமே வந்து இவர் சொன்ன ஐடியாவை நீங்க உள் வாங்கி இருந்திருப்பீங்க. அப்படி வாங்கலைனாலும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில போய் மீண்டும் ஒரு முறை பாக்குறப்ப என்ன சொல்றாருன்னு புரிஞ்சிருக்கும். அதை அப்படியே வந்து நீங்க 2-3 ஜாதகங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால அந்த வர்க்க சக்கரத்தின் மூலமா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ராசி கட்டத்தை பார்க்கறத விட வந்து ஒவ்வொரு இதுக்கும் உண்டான அந்தந்த சார்ட்ஸ் எடுத்து பாக்குறப்ப நம்ம ஈஸியா அதுக்குண்டான எக்ஸாக்ட் பலன்களை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கறதுதான் வந்து அவர் இதன் மூலமா சொல்ல வராரு. சோ நீங்க அதை எடுத்து பார்த்து நீங்க ஒரு 2-3 ஜாதகங்களுக்கு வந்து உங்களோட ஆய்வுகளை போடுறப்போ வந்து ஈஸியா வந்து இந்த டாபிக்ல வந்து நீங்க என்ன அப்படிங்கறத உள்வாங்கிக்க முடியும் அப்படிங்கறத வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சோ ஐயா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் உங்களோட நம்பருக்கு கண்டிப்பா கூப்பிட்டு சந்தேகங்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். சோ அதனால நம்ம இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாங்களா? தாராளமா நிறைவு பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஓகே. எந்த வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இதை நான் நிறைய வர்க்கத்தை பத்தி என்னால பேச முடியல. ஒரு 10 வர்க்கத்தை பத்தி தான் நான் பேசியிருக்கேன். அதுக்கே வந்து டைம் வந்து கொஞ்சம் வந்துடுச்சு.
இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்துவமா வந்து ஒவ்வொரு வர்க்கத்திலேயும் நம்ம பலன் வந்து கண்டிப்பா நம்ம பார்த்துதான் இருக்கணும். இதை வந்து இதோட நிறுத்தாம நீங்களும் கண்டிப்பா வந்து படிக்கணும். அதுதான் என்னுடைய கனவும் கூட. அதனால தான் இன்னைக்கு இந்த தலைப்பு வந்து எடுத்திருக்கோம். இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சு வச்சுக்கிறேன். அதே போல இந்த ஒரு நிகழ்ச்சியை வழக்கமா வந்து எல்லா நாளுமே வந்து சௌமியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பு வந்து வழங்குவாங்க. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து தொகுப்பு வழங்கிய சௌமியா அம்மாவுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல என்னுடைய குருநாதர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் அவருக்கும் நன்றி தெரிவிச்சு இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வாயிலா உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கும் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நம்ம தர்மசாஸ்தாவுடைய நிர்வாக குழு மற்றும் சேவை குழு உறுப்பினர் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க நன்றி. நன்றி. ஒரு விஷயம் இப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா ஐயா கொடுத்த மாதிரி தோணலாம். பட் ஆனா கடந்த 1.5 மணி நேரமா நம்ம கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா வர்க்க சக்கரம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சியில முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 25 நாட்களுக்கு மேலாக நம்ம தர்மசாஸ்தாலே பாத்தீங்கன்னா இப்ப வர்க்க சக்கரம் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சோ அதனால வர்க்க சக்கரம்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அதனுடைய ஐடியாவை வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரூட் எடுத்து கொடுத்துட்டாரு. இனி அதை எப்படி சுவைக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு ஒப்பிட்டு பாக்குறப்பதான் தெரியும். மீண்டும் கண்டிப்பா இன்னொரு வாய்ப்புல வந்து அருண் சார் அவர்கள் வந்து நமக்கு இன்னுமே இதுல வந்து ஒரு ஆழ்ந்த விளக்கங்களுடன் வந்து நமக்கு கண்டிப்பா இன்னும் அதிகமா சொல்லுவாரு அப்படிங்கறதை கூறி இன்றைய வகுப்பு வந்து என்னதான் அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்திருந்தாலும் ரொம்ப வந்து ஒரு அற்புதமா கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சும்மா அது வாய் வார்த்தைக்காக இல்ல அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். வர்க்க சக்கரம்னா அதுல என்ன பார்க்கணும், அதுல என்ன நமக்கு முக்கியமா தேவை அப்படிங்கறத வந்து அவர் நமக்கு கொடுத்துட்டாரு. கான்டாக்ட் நம்பரும் கொடுத்திருக்காரு. சோ கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில வந்து லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ங்கறனால எப்பவுமே இருக்கும். சோ மீண்டும் ஒரு முறை நீங்க இந்த நிகழ்ச்சியை போய் பார்த்துட்டு ஐயாவோட நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ அவங்களை எந்த வகையில உங்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அந்த வழியில வந்து நீங்க அவருக்கு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவரை ரீச் பண்ணி டவுட்ஸ் அண்ட் உங்க ஜாதகக்குண்டான பலன்கள் கேட்டுக்கலாம். எஸ் 233வது வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சோ ஒவ்வொரு வாரத்தின் நிகழ்ச்சியின் இறுதியிலும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ரெகுலரா ஜாயின் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். எஸ் நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் டிஎஸ்ஜேவி ஆப் தான். 2 வருடத்திற்கு முன்னாடி நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் ஆண்டு விழால நம்ம குருநாதர் டாக்டர் எம்கேஆர் சார் அவர்களுடைய 10 ஆண்டிற்கு மேலான ஆய்விற்கு பிறகு டிஎஸ்ஜேவி அப்ளிகேஷன் சொல்லிட்டு நாம ஒரு மொபைல் சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த மொபைல் சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு பிறப்பு ஜாதகம், திருமண பொருத்தம், ஜாமக்கோள், இதர பிரசன்னங்களான பாத பிரசனம், ஓரை பிரசனம், கடிகார பிரசனம், லக்ன பிரசனம், அது மட்டும் இல்லாமல் கிரக காரகத்துவம், தாராபலன், ஓரை சார்ட்டு, பஞ்சாங்கம், எண்கணிதம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த அப்ளிகேஷன்ல கொடுத்து நாம எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற எங்க குருநாதரோட தாரக மந்திரத்தின்படி எல்லோருக்குமே எல்லாமே ஒரே செல்லுல ஒரே அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நாம லான்ச் பண்ணி அந்த 2 இயர்ஸா வந்து நிறைய பேர் வாங்கி பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் இதை நான் சொல்றதோட ஒரே நோக்கம், இந்த நோக்கத்தையும் எல்லா வாரத்திலயும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா இப்படி ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஒரு ஜோதிடர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் வந்து ஒரே இடத்துல ஒரு மார்க்கெட்ல குறைந்த விலையில் கிடைக்குது, ஈஸி யூசேஜ்ல உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா நம்ம வந்து பிளே ஸ்டோர்ல எல்லாம் இதை வந்து போடல. ஏன்னா நம்ம சேல் நோக்கத்தோடையோ மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்லயோ யார்கிட்டயும் பேசுறது கிடையாது. ஜோதிடர்கள் பயன்பெறணும், அதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எங்க ஐயாவுடைய நோக்கம், அதன் வெளிப்பாடுதான் இந்த அப்ளிகேஷன். ஈஸியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறப்பு ஜாதகம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜாதகர் வந்து உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு தேவையான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் குபேர புள்ளி, தலைவிதி புள்ளி, சுகப்பாதம், அதிர்ஷ்ட புள்ளி, துரதிருஷ்ட புள்ளி, யோகி, அவயோகி, முடக்கு, திதி சூன்யம் எங்க விழுந்திருக்கு, அதற்குண்டான பரிகார நட்சத்திரங்கள், நட்சத்திர அதிபதி, பரிகார கோயில், அந்த கோயிலுக்கு உண்டான கூகுள் மேப் வழிகாட்டி, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வந்துரும். நீங்க பார்த்து அவங்களுக்கு பலன் மட்டும் சொன்னால் சரி. திருமண பொருத்தம் எடுத்துக்கிறீங்களா, அது பாத்தீங்கன்னா வெறும் நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் 2 ஆண் பெண்ணுக்கு உண்டான ஜாதக பொருத்தமும் சேர்ந்து, அதாவது இந்த ஆணையும் பெண்ணையும் இணைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சதவீத மதிப்பெண்ணுடன் உங்களுக்கு வந்துரும். இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஆப்பிள் இருக்க ஒவ்வொரு மாடியூல்ஸ் பத்தி நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு பாடத்திட்டத்துக்கு உண்டான வர்க்க சக்கரமும் அழகா D16 சார்ட் வரைக்கும் நம்மளோட ஆப்ல வந்து கொடுத்திருக்கோம். தசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம் சொல்லி எல்லாமே கொடுத்திருக்கோம். அந்த கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஜாதகம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து நம்ம ஆப்ல இருக்கு. இந்த அப்ளிகேஷன் மேலும் விவரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன காஸ்ட், எதுக்கு பணம் கட்டணும், எப்படி எல்லாம் அது ரன் ஆகும், பிரைஸ் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கும். அதற்கு நீங்க தொடர்பு கொண்ட வேண்டிய பர்சன் நான் தான். என்னுடைய பெயர் சௌமியா. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 7305731547 7305731547.
5731547. இந்த நம்பரை நோட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க ஆர்எல்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்ம ஆப்போடைய டீடைல்ஸ் இருக்க ப்ரௌச்சர், ஆப்போடைய டெமோ வீடியோக்கு உண்டான வீடியோ என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுல கொடுத்துருவோம். எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணும், எவ்வளவு பே பண்ணும், அதோட ரெனியூவல் காஸ்ட் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு செட்டா நான் சென்ட் பண்ணிடுவேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட. நீங்க அதை எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சக்சஸ்ஃபுல்லா நாம 233வது வாரம் நிகழ்ச்சியை முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் 234வது வாரம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த ஜோதிட ஜாம்பவானுடன் அற்புதமான ஒரு சிறந்த ஜோதிட தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. அனைவருக்கும் நன்றி. ஒருத்தர் வந்து நம்பர் கேட்டிருக்காரு சாட்ல. அருண் சார், உங்க போர்ட்ல எனக்காக என்னுடைய நம்பர் மட்டும் ஒரு தடவை நீங்க எழுதிட்டீங்கன்னா நம்ம அதை டிஸ்ப்ளே பண்ணிடலாம், நோட் பண்ணிக்குவாங்க. தாராளமா. நம்பர் சொல்றேன் சார். 730 ம். 573 57 573 573 1547 47 47. ஓகேங்களா? 730 1547. சோ என்னுடைய பேரும் நம்பரும் வந்து போர்ட்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்காரு சாரு, நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்குறேன். சோ இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஆப் பத்தியும் சொல்லியாச்சு. சோ கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஐயாவுடைய நம்பர் கொடுத்திருக்காங்க, அவரையும் வந்து தொடர்பு கொண்டுக்கோங்க. மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி அருண் சார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில நாம் அற்புதமா சந்திப்போம். நிச்சயமா.